வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய செஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா K-means clustering, kernel PCA. இந்த டாபிக் வந்து நம்ம இன்னைக்கு பார்ப்போம். K-means clustering, kernel PCA. நேற்று நம்ம பார்த்த டாபிக் வந்து Naive-Bayes சப்போர்ட் வெக்டர் மிஷின். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து K-means clustering and kernel PCA. நாளையிலேருந்து நம்ம டீப் லேர்னிங் செஷன் போயிடுவோம். நம்மளோட செஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நேத்தோடைய பதிவு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா bigdatahandson.comல இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து பதிவிறக்கம் செஞ்சிருப்போம். இதை வந்து நீங்க வந்து போட்டு இது பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நேத்தோட பதிவு வந்து தெரியும். நேத்து வந்து Naive-Bayes அண்ட் சப்போர்ட் வெக்டர் மிஷின் பண்ணோம். அந்த செஷனோட வீடியோ வந்து இந்த இடத்துல போட்டிருக்கோம். இது மாதிரி எல்லா செஷனையும் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இதுல போய் நீங்க பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல போயிட்டு நீங்க வந்து உங்களோட ரெவ்யூ போட்டுடலாம். தயவு செஞ்சு உங்க ரெவ்யூவை வந்து போட்டுடுங்க. இது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க வந்து உங்களோட ரெவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து தயவு செஞ்சு நீங்க வந்து போட்டா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஆனா இந்த வீடியோ பார்க்குற யூடியூப்ல பார்க்குற நண்பர்கள் வந்து தயவு செஞ்சு உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் வந்து அதில் வந்து நீங்கள் கூகுளில் டைரெக்டாக கொடுத்தீங்கன்னா அது இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லாருக்குமே வந்து போய் சேரும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் எங்களோட தொடர்பு எண், எங்களோட வெப்சைட் வந்து bigdatahandson.com. அப்புறம் எங்களோட தொடர்பு எண் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 978-988-424. அது வந்து இந்த இடத்துல இருக்கும். அது வந்து இந்த இடத்துல இருக்கும். இதை யூஸ் பண்ணி நம்மளை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நன்றி நண்பர்களே. இப்போ நம்ம செஷனுக்குள்ள போகலாம். தேங்க்யூ. host ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் வந்து K-means clustering, அதுக்கப்புறம் kernel PCA. ஃபர்ஸ்ட் K-means clustering பார்த்துருவோம். ஸோ கிளஸ்டரிங்னாலே கிளஸ்டரிங்னா என்னன்னு தெரியணும். K-means clustering முன்னாடி கிளஸ்டரிங்னா என்னன்னு தெரியணும். ஸோ கிளஸ்டரிங்கிறது என்னன்னா, இப்போ ஒரு டேட்டா செட்டை வந்து டிவைடிங் இன்டூ சம் பார்ட்ஸ், அதாவது ஒரு டாஸ்க் ஆஃப் டிவைடிங் அ பாப்புலேஷன் ஆர் டேட்டா பாயிண்ட்ஸ் இன்டூ நம்பர் ஆஃப் குரூப்ஸ். அந்த குரூப்ஸ்ல இருக்கிற டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து அதாவது such that the data points in the same groups are more similar to each other. அந்த குரூப்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து சிமிலரா இருக்கணும். அதே சமயம் ஒரு குரூப்ல இருக்கிற பாயிண்ட் இன்னொரு குரூப்ல இருக்கிற பாயிண்டோட டிசிமிலரா இருக்கணும். சிமிலாரிட்டி இருக்கக்கூடாது. ஸோ இந்த கான்செப்ட் வச்சு தான் நம்ம கிளஸ்டரிங் பண்ணுவோம். ஸோ கிளஸ்டரிங் எதுக்கு நம்ம கிளஸ்டரிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அல்காரிதம் மாதிரி. ஸோ அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கில் நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ வி டோன்ட் ஹேவ் எனி லேபிள் டேட்டா. ஸோ லேபிள் டேட்டா நம்மக்கிட்ட இருக்காது. நம்ம தான் வந்து அந்த டேட்டாவை பற்றின இன்ஃபர்மேஷன், அந்த டேட்டா வந்து எதை பற்றினது, அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்மளாவே வந்து கற்றுக்கிறது தான் வந்து இந்த அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங். ஸோ அதில் இருக்கிற ஒரு சிமிலாரிட்டியை வச்சு நம்ம குரூப்ஸாக பிரித்து அதை வச்சு நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து இந்த கிளஸ்டரிங். அந்த குரூப்பை பிரிக்கிறதுக்கு நம்ம கிளஸ்டரிங் யூஸ் பண்ணுவோம். So it is basically a collection of objects on the same basis of similarity and dissimilarity between them.
ஸோ இதில் வந்து நிறைய டைப் ஆஃப் கிளஸ்டரிங் இருக்குது. ஸோ எக்ஸ்க்ளூசிவ் கிளஸ்டரிங், ஓவர்லாப்பிங் கிளஸ்டரிங், ஹைரார்கிக்கல் கிளஸ்டரிங் இருக்குது. ஸோ எக்ஸ்க்ளூசிவ் கிளஸ்டரிங்னா பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பில் இருக்கிற டேட்டா பாயிண்ட் வந்து இன்னொரு குரூப்பில் இருக்கிற டேட்டா பாயிண்ட்டோட மேட்ச் ஆகாது, டிசிமிலராக இருக்கும். அதே ஓவர்லாப்பிங் கிளஸ்டரிங்கில் பார்த்தீங்கன்னா சில டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து மேட்ச் ஆகும். வித்தின் குரூப்ஸ் வந்து சில டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து மேட்ச் ஆகும். அது வந்து ஓவர்லாப்பிங் கிளஸ்டரிங். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் இந்த எக்ஸ்க்ளூசிவ்க்கு கே மீன்ஸு, ஓவர்லாப்பிங்க்கு ஃபுஸி, சி மீன்ஸ், இந்த மாதிரி. அதே மாதிரி ஹைரார்கிக்கல் கிளஸ்டரிங் இருக்குது. ஹைரார்கிக்கல் கிளஸ்டரிங் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா பாயிண்ட்டும் இன்டர் கனெக்டட் டு ஈச் அதர் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த இந்த டோட்டல் இந்த டேட்டா செட்டே இன்டர் கனெக்டடாக இருக்கும். அது வந்து ஹைரார்கிக்கல் கிளஸ்டரிங். ஸோ இதில் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து வெறும் கே மீன்ஸ் கிளஸ்டரிங் தான். ஸோ இது வெரி சிம்பிளானது தான். ஸோ இந்த கே மீன்ஸ் கிளஸ்டரிங்கில் என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ முதல் கே மீன்ஸ் கிளஸ்டரிங் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அல்காரிதம்ஸ் இன் டேட்டா சயின்ஸ். K-means algorithm is an iterative algorithm that tries to partition the dataset into k predefined distinct non-overlapping subgroups where each data point belongs to only one group. அதாவது நம்ம K-meansல வந்து பார்த்தீங்கன்னா கே குரூப்ஸாக பிரிச்சிருவோம். ஸோ நம்ம கே குரூப்ஸ் கொடுப்போம். நம்ம எவ்வளோ கிளஸ்டர் எனக்கு தேவை அப்படின்னு கொடுத்து அந்த கிளஸ்டரை வச்சு நம்ம பிரிப்போம். ஸோ இப்போ அந்த அந்த குரூப்ஸாக பிரிக்கிறது வந்து எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு டேட்டா செட் இருக்கு. ஸோ சம் பாயிண்ட்ஸ் அதில் இருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட டேட்டா செட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இதை நான் வந்து கே மீன்ஸ் கிளஸ்டரிங் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, ஸ்டார்டிங்கில் நம்ம கொடுக்குற கே வேல்யூக்கு கே கே குரூப்ஸாக பிரிக்கணும்ல. அப்போ அந்த கே குரூப்ஸாக பிரிக்கிறதுக்கு ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு கிளஸ்டரோட சென்டர்ஸ் எடுத்துக்கும். இப்போ உங்ககிட்ட இந்த டேட்டா செட்டுக்கு நான் ஒரு 2 கிளஸ்டர் போடுறேன்னு வைங்க. இப்போ இந்த 2 கிளஸ்டரில் இப்போ இந்த டேட்டா செட்லேருந்து ரேண்டமாக ஒரு வேல்யூ 2 வேல்யூ எடுக்கும். அதுதான் வந்து அதோட கிளஸ்டர் சென்டராக இருக்க போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த டேட்டா பாயிண்ட்டை வந்து கிளஸ்டர் சென்டராக எடுத்துக்கிறேன்னு வைங்க. இந்த டேட்டா பாயிண்ட்டும் ப்ளஸ் இந்த டேட்டா பாயிண்ட்டும் கிளஸ்டர் சென்டர்ஸாக எடுத்துக்கிறேன். இந்த 2 குரூப்ஸாக நீ பிரிக்க போகிறேன். அதுக்கு வந்து 2 டேட்டா பாயிண்ட், 2 குரூப்பாக பிரிக்க போகிறேன்னா 2 பாயிண்ட், 3 குரூப்பாக பிரிக்க போகிறேன்னா 3 பாயிண்ட், ரேண்டமாக அது எடுக்கும். ஸோ எடுத்த பிறகு என்ன பண்ணுன்னா, இந்த ஒரு இப்போ கிளஸ்டர் சென்டர்ஸை வந்து கண்டுபிடிச்சாச்சு. மற்ற டேட்டா பாயிண்ட்ஸோட இப்போ இந்த டேட்டா பாயிண்ட் இருக்குன்னு, இந்த டேட்டா பாயிண்டோட இந்த கிளஸ்டருக்கு உள்ள டிஸ்டன்ஸ் பார்க்கும். அதே மாதிரி இந்த டேட்டா பாயிண்டோட செகண்ட் கிளஸ்டருக்குள்ள டிஸ்டன்ஸ் பார்க்கும். இப்போ இந்த 2 கிளஸ்டர்ல எந்த கிளஸ்டர் வந்து பக்கத்தில் இருக்கு? ஸோ அஃப்கோர்ஸ் இந்த கிளஸ்டர் தான் பக்கத்தில் இருக்கு இல்லையா? அப்போ வந்து இந்த டேட்டா பாயிண்ட்டும் என்ன ஆகும்னா இந்த கிளஸ்டரோட சேர்ந்துடும். ஓகே, நான் இது இந்த கலரில் வச்சுக்கிறேன், ப்ளூ கலர். இப்போ இதே வந்து இப்போ இந்த டேட்டா பாயிண்ட் வந்திருக்குன்னு வைங்க, ஒயிட் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த டேட்டா பாயிண்டோட இந்த கிளஸ்டர் சென்டருக்கு டிஸ்டன்ஸு, அதே மாதிரி இந்த கிளஸ்டர் சென்டருக்கு டிஸ்டன்ஸு எது பக்கத்தில் இருக்குது? அஃப்கோர்ஸ் வந்து இந்த கிளஸ்டர் தான் பக்கத்தில் இருக்குது. அப்போது வந்து இந்த டேட்டா பாயிண்ட்டும் வந்து இந்த கிளஸ்டரோட பிலாங் ஆகும். ஸோ அந்த மாதிரி எல்லா டேட்டா பாயிண்ட்ஸுக்கும் கேல்குலேட் பண்ணுவோம். இப்போ இந்த டேட்டா பாயிண்ட் எடுத்துக்கிட்டால் இந்த டேட்டா பாயிண்ட்டுக்கும் இந்த கிளஸ்டருக்கும் டிஸ்டன்ஸு, இந்த டேட்டா பாயிண்ட்டுக்கும் இந்த கிளஸ்டருக்கு, ஸோ இந்த 2 கிளஸ்டருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணி அந்த டிஸ்டன்ஸில் எந்த டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கோ அந்த டிஸ்டன்ஸோட அந்த கிளஸ்டரை இதை ஆட் பண்ணிடும். ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி கடைசியாக வந்து நம்மளுக்கு ஸோ இந்த மாதிரி குரூப்ஸாக செப்பரேட் ஆகி வந்திருக்கும்.
இப்போ வந்து நம்மளுக்கு 2 குரூப்ஸாக பிரிஞ்சிருக்கு. ஒன்று எல்லோ, இன்னொன்று வந்து ப்ளூன்னு சொல்லி. ஸோ இப்படி தான் வந்து இந்த கே மீன்ஸ் கிளஸ்டரிங் ஒர்க் ஆகும். அப்போ வந்து ஸோ இது வந்து இந்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா மெனி டைம்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கு. இது வந்து ஒரு டைம் தான். அது வந்து மெனி டைம்ஸ் வந்து ஒரு ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். எப்போ வரைக்கும் நடக்கும்னா அந்த சென்டர்ஸ் வந்து மாறாத வரைக்கும். ஸோ ஒரு கட்டத்தில் வந்து அந்த சென்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது, அதே சென்டர் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா வந்து இது எப்படி ஏன்னா இப்போ இந்த குரூப்புக்கும் இந்த குரூப்புக்கும் வந்து சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா அதோட வேரியன்ஸ்ல வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதுல நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கும், இதுல கம்மியான டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கும், அந்த மாதிரி. ஸோ இப்போ இது என்ன ட்ரை பண்ணுதுன்னா அந்த சென்டர்ஸ் வந்து இப்போ வேற தடவை இன்னொரு தடவை ட்ரை பண்ணும் பொழுது சென்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் இல்லையா, ரேண்டம்னஸ்ல சென்டர் வந்து சேஞ்ச் ஆகும். ஒரு கட்டத்தில் வந்து சென்டர் சேஞ்ச் ஆகாத இருக்கும் பொழுது அது கண்டுபிடிச்சி ஓகே இவ்வளோதான், இதுக்கு மேலே வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லி இதோட நிப்பாட்டிடும். இது வந்து ஒரு ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து அந்த ஸ்டெப்ஸ் என்னன்னு சொல்லி, ஸோ ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் கே மீன்ஸ். ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெசிஃபை நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ். ஸோ அந்த கே வேல்யூ நம்ம கொடுப்போம். அது வந்து இங்கே அது வந்து கே நியரஸ்ட் நெய்பரில் அது வந்து நெய்பர்ஸ். இதில் வந்து கிளஸ்டர்ஸ், நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கே வேல்யூவில் கொடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் இனிஷியலைஸ் சென்ட்ராய்ட்ஸ் பை ஃபர்ஸ்ட் ஷஃப்லிங் த டேட்டா செட் அண்ட் தென் randomly selecting k data points for the centroids without replacement. அதாவது அந்த டேட்டா செட்டை ஷஃபிள் பண்ணி அதுலேருந்து கே டேட்டா பாயிண்ட்ஸை நம்ம கிளஸ்டர் சென்டர்ஸாக எடுக்க போகிறோம். இப்போ த்ரீ கிளஸ்டர் கொடுத்துருங்கன்னா 3 டேட்டா பாயிண்ட்ஸை எடுப்போம். 4 கிளஸ்டர்ஸ் கொடுத்துருங்கன்னா 4 டேட்டா பாயிண்ட்ஸை கிளஸ்டர் சென்டர்ஸாக எடுத்துப்போம். ஸோ அது எடுத்த பிறகு கம்ப்யூட் த சம் ஆஃப் ஸ்கொயர் டிஸ்டன்ஸ் பிட்வீன், டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம யூக்ளியர் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வச்சு நம்ம ஸ்கொயர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டேட்டா பாயிண்ட்ஸ் அண்ட் ஆல் சென்ட்ராய்ட்ஸ். ஸோ இப்போ ஒரு டேட்டா பாயிண்ட் இருக்குன்னா அந்த டேட்டா பாயிண்டோட இந்த எல்லா சென்ட்ராய்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணி அசைன் த ஈச் டேட்டா பாயிண்ட் டு த க்ளோசஸ்ட் கிளஸ்டர். எந்த கிளஸ்டர் வந்து பக்கத்தில் இருக்கோ அந்த கிளஸ்டரோட இது அசைன் ஆகிடும், இந்த டேட்டா பாயிண்ட் வந்து அசைன் ஆகிடும். அதே மாதிரி கீப் இட்டரேட்டிங் அன்டில் தேர் இஸ் நோ சேஞ்ச் டு த சென்ட்ராய்ட்ஸ். எப்போ வரைக்கும் அது ஒரு ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். எப்போ வரைக்கும்னா தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் சென்ட்ராய்ட்ஸ். ஸோ இவ்வளோதான் வந்து இந்த கேம் மீன்ஸு. சிம்பிள் தான். இது வந்து ஒரு அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கிறதுனால நம்ம அன்லேபிள்டு டேட்டா மாதிரி தான் எடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதை சேவ் பண்ணணும். கே மீன்ஸ்னு வச்சுக்கலாம். கே மீன்ஸ். ஸோ இந்த கே மீன்ஸ்க்கு ஸோ முதல்ல வந்து நம்ம பேண்டாஸ் லைப்ரரி பிடி, அதுக்கப்புறம் மேட்ப்ளாட்லிப் லைப்ரரி, அதுக்கப்புறம் நம்பை லைப்ரரி. ஸோ இப்போ இதை ரன் பண்ணணும்னா நம்மளுக்கு டேரக்டரி வந்து சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் டேட்டா செட்டை காட்டுறேன். ஸோ நம்ம இந்த எக்ஸாம்பிள் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மால் கஸ்டமர்ஸு. ஸோ மாலில் வர கஸ்டமர்ஸு இந்த டேட்டா செட்டை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ அந்த அந்த வர கஸ்டமர்ஸோட ஆனுவல் இன்கம் ஸ்பெண்டிங் ஸ்கோர், அதாவது அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஸோ இதை வச்சு நம்ம குரூப்ஸாக பிரிப்போம். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, இவ்வளோ அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ரொம்ப கம்மியாக சம்பாதிக்கிறாங்க ஆனால் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி குரூப்ஸாக செப்பரேட் பண்ணி நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ குரூப்ஸாக செப்பரேட் பண்ண பிறகு உங்களுக்கு தெரியும் என்னன்னு சொல்லி. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கு pd டாட் ரீட் csv, ஃபைல் நேம் வந்து மால் கஸ்டமர். ஓகே, செலக்ட் பண்ணி ரன் பண்ணுறேன். இப்போ வந்து நம்மளுக்கு டேட்டா செட் கிரியேட் ஆகிரும். ஸோ இதில் இருக்கிற இந்த காலம்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை. நான் எதை வந்து ஸ்டடி பண்ண போகிறேன்னா இந்த 2 இது தான்.
ஆனுவல் இன்கமும் ஸ்பெண்டிங் ஸ்கோரை வச்சு நான் ஸ்டடி பண்ண போகிறேன். நீங்கள் இன்னொன்று கூட வச்சு ஸ்டடி பண்ணலாம். ஸோ என்னென்னா ஏஜ் அண்டு ஆனுவல் இன்கம் இல்லை ஏஜ் அண்டு ஸ்பெண்டிங் ஸ்கோர் இதை வச்சு கூட நீங்கள் ஸ்டடி பண்ணலாம். இப்போ இவ்வளோ ஏஜில் இருக்கிறவங்க இவ்வளோ இன்கம் இருக்கு அவங்களுக்கு, இவ்வளோ வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் வேஸில் திங்க் பண்ணி அதை ஸ்டடி பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து அன்லேபிள் டேட்டா தான் இதுதான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம்லாம் இல்லை. நீங்கள் எதை வேணால் வச்சு ஸ்டடி பண்ணுறதுக்காக அந்த டேட்டா செட்டை ஸ்டடி பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ அதுதான் வந்து நம்ம நான் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்கில் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் அந்த காலம்ஸ் மட்டும் நான் செலக்ட் பண்ண போகிறேன். எந்தெந்த காலம்ஸ்னா df டாட் இண்டெக்ஸ் லொக்கேஷன் லாஸ்ட் 2 காலம்ஸ் இல்லையா, லாஸ்ட் 2 காலம்ஸ்னா 1 2 3 4லேருந்து லாஸ்ட்டாக இருக்கேன் 4 5 காலம்ஸு. 4 5னா அதோட இண்டெக்ஸ் வந்து 3லேருந்து ஆல் இல்லை எண்டு கொடுக்க தேவையில்லை, ஜஸ்ட் லாஸ்ட் வரைக்கும் நம்மளுக்கு தேவை. ஸோ 2 காலம் தான் லாஸ்ட்டில் இருக்குது, 3 4. ஸோ டாட் வேல்யூஸ் அரேவாக மாற்றிட்டேன். ஸோ இப்போ இதை ரன் பண்ணால் இப்போ அந்த இதில் வந்து வெறும் ஒரு 2 காலம் தான் இருக்கும். ஸோ ஆனுவல் இன்கம்மு டாலரில், அதுக்கப்புறம் அவங்க ஸ்பெண்டிங் ஸ்கோர். ஸோ இவ்வளோ தான் இருக்கும். இப்போ இந்த 2 இதை வச்சு தான் நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். ஸோ அதை ஸ்டடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம K-மீன்ஸ் கிளஸ்டரிங்கை நம்ம இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். இதில் வந்து நம்ம ஒன்றும் ஜஸ்ட்டு நம்ம ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறதில்ல, அது ஸ்டடி தான் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் ஹோல் டேட்டாவே நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா K-மீன்ஸ் கிளஸ்டரிங்கை இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதை இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரம் sklearn டாட் cluster cluster import K-மீன்ஸ். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ கிளஸ்டர்னு நேம் வச்சுக்கிறேன், K-மீன்ஸ். ஸோ இதில் வந்து சம் பேராமீட்டர்ஸ் இருக்கும். இதில் வந்து n நம்பர் ஆஃப் கிளஸ்டர், எவ்வளோ கிளஸ்டர்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் கொடுக்கறது தான் இது. ஸோ இதில் வந்து நான் நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸை வந்து இப்போ இனிஷியலாக 3ன்னு வச்சுருக்கேன்னு வைங்க. ஏன்னா நம்ம சேஞ்ச் பண்ணி பார்ப்போம், நம்பர் ஆஃப் கிளஸ்டர் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் அதில். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கிளஸ்டர் டாட் ஃபிட் பண்ண போகிறேன். எதில் ஃபிட் பண்ண போகிறேன்னா நம்ம டேட்டா ஃப்ரேமில் ஃபிட் பண்ண போகிறேன். ஸோ ஃபிட் பண்ண பிறகு நம்மளுக்கு அது வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு ப்ரெடிக்டடாக இருக்கும். ஸோ அது வந்து குரூப்பாக பிரித்து கொடுக்கறது தான் நம்மளுக்கு இந்த ப்ரெடிக்டட்னு சொல்லி அர்த்தம். ஸோ அது என்ன பண்ணணும்னா இந்த டேட்டா செட் கொடுத்ததுல அது வந்து நம்பர் ஆஃப் குரூப்ஸாக பிரித்து நம்மளுக்கு வந்து சம் இண்டெக்ஸ் வேல்யூ மாதிரி கொடுக்கும். இந்த டேட்டா பாயிண்ட் வந்து இந்த கிளஸ்டர், இப்போ 3 கிளஸ்டர் இருக்குன்னா 0 1 2 அப்படிங்கிற 3 வேல்யூ வச்சு செப்பரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் கிளஸ்டர் டாட் ப்ரெடிக்ட் பண்ண போகிறேன். ப்ரெடிக்ட் ஆஃப் த டேட்டா ஃப்ரேம். இல்லை நீங்கள் ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டாக ஃபிட்டு ப்ரெடிக்ட் கூட இருக்குது, ஃபிட்டு ப்ரெடிக்ட் கூட பண்ணிக்கலாம். அதாவது இது இல்லாமல் ஜஸ்ட் நீங்கள் ஃபிட்டு அண்டர் ஸ்கோர் ப்ரெடிக்ட் கூட பண்ணிக்கலாம், ஒரே டைமில் எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி. இப்போ இதை நான் ரன் பண்ணேன்னா எனக்கு வந்து ஒரே காலமில் இருக்கிற மாதிரி ஒரு y ப்ரெடிக்டட் வேல்யூ கிடைக்கும். ஸோ 0 1 2 அப்படிங்கிற வேல்யூஸ் வச்சுருக்கோம். ஸோ அது ஒன்றும் இல்லை, நம்ம இந்த டேட்டா செட்டை வந்து அப்படியே செப்பரேட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்துருச்சு பாருங்கள். இதில் என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னா 0 1 2. இப்போ 3 கிளஸ்டர் கொடுத்தீங்கன்னா 0 1 2 மட்டும்தான் இருக்கும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் எல்லாம் 2 2 2ன்னு வந்திருக்கு, அதில் 1 0 அந்த மாதிரி வந்திருக்கு. அதாவது இது என்ன சொல்லுதுன்னா, இந்த டேட்டா ஃப்ரேம் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2 வேல்யூ இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து கிளஸ்டர் நம்பர் 2க்கு பிலாங் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே வந்து கிளஸ்டர் நம்பர் 2 வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 129 வரும் பொழுது
இது வந்து கிளஸ்டர் நம்பர் 1, கிளஸ்டர் நம்பர் 0. இப்போ 129 இது வந்து கிளஸ்டர் நம்பர் 1, அதுக்கு அடுத்தது வந்து கிளஸ்டர் நம்பர் 0. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதே வந்து நம்பர் ஆஃப் கிளஸ்டர் இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். நம்மளோட கிளஸ்டர், இந்த கிளஸ்டரில் வந்து அதிகமான இன்ஃபர்மேஷன் இருக்குது. எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, ஒன்று வந்து கிளஸ்டர் டாட் இனர்ஷியான்னு ஒன்று இருக்கும். இந்த இனர்ஷியா என்னன்னா அதோட அந்த கிளஸ்டர்ஸில் இருக்கிற வேரியன்ஸ். இந்த வேரியன்ஸ் வந்து நம்பர் ஆஃப் கிளஸ்டர் அதிகமாக வேரியன்ஸ் வந்து குறையும். ஸோ அது வந்து நீங்கள் நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும்னா இட்ஸ் கால்டு ஒரு எல்போ மெத்தட் ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஜஸ்ட் ஒரு கிளஸ்டர் இல்லைன்னா நம்ம வேரியன்ஸ்னு வச்சுப்போம். வேரியன்ஸ், ஒரு லிஸ்ட் ஆஃப் வேரியன்ஸ் இருக்குன்னு வைங்க. இப்போ இதில் நான் வந்து ஒரு ஃபார் லூப் வந்து போட போகிறேன். நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ் வச்சு ஃபார் லூப். நேற்று வந்து நம்ம கேஎன்எனுக்கு வந்து பண்ணியிருக்கோம் இல்லையா, நம்பர் ஆஃப் நெய்பர்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ 0 to 1 to 20 வரைக்கும் வச்சுட்டு அதில் என்ன நெய்பர்ஸ் வேல்யூ வந்து அதிகமான அக்யூரேசியை தருதுன்னு பார்த்தேன். இப்போ இதில் வந்து கம்மியான வேரியன்ஸாக இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபார் ஐ இன் ரேஞ்சு, ஸோ 1,20 வரைக்கும் நான் கொடுக்குறேன். இதில் வந்து சேம் திங் இங்கே பண்ண போகிறேன். கிளஸ்டர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஃபிட் பண்ணணும். ஸோ ஃபிட் பண்ண பிறகு இல்லை நம்ம ஜஸ்ட்டு ஃபிட்டு மட்டும் பண்ணிக்கலாம். ப்ரெடிக்ட் தேவையில்லை ஆக்சுவலாக. ஃபிட் பண்ணிவிட்டு அதோட இனர்ஷியாவை கால்குலேட் பண்ணி அந்த வேரியன்ஸ் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டில் அப்பெண்ட் பண்ண போகிறேன். cluster டாட் இனர்ஷியா அப்பெண்ட் பண்ணிகிட்டே போகிறேன். ஸோ இது 20 வேரியன்ஸ் இருக்கும். இப்போ இதை வந்து நான் பிளாட் பண்ண போகிறேன். lt டாட் பிளாட், இந்த வேரியன்ஸை பிளாட் பண்ணி இப்போ இதை எக்ஸ் லேபிள் பண்ணணும். எக்ஸ் வந்து நம்ம நம்பர் ஆஃப் கிளஸ்டரு, அதுக்கப்புறம் y லேபிள் வந்து அதோட இனர்ஷியா, அதுக்கப்புறம் இந்த பிளாட்டை ஷோ பண்ணணும். இதனால நம்மளுக்கு ஒரு பிளாட் வந்துடும், அந்த வேரியன்ஸோட பிளாட்டு. இதில் என்ன ஃபார் லூப்ல ஐ மென்ஷன் பண்ணல. ஓ ஓகே 3ல வந்து இங்கே ஐ கொடுக்கணும். இந்த நம்பர் ஆஃப் கிளஸ்டர் வந்து இங்கே ஐன்னு கொடுங்க. ஸோ அது ஆக்சுவலாக எப்போவுமே 3 இருக்கிறதுனால அந்த மாதிரி வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து ஆஸ் யூ கேன் சி இந்த நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக அதோட வேரியன்ஸ் வந்து கம்மியாகிட்டே போகுது பாருங்கள். இதனால நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனால் உங்களுக்கு வந்து அதோட ஸ்டடி பண்ணுறது அதிகமாக இருக்கும். ஸோ இதில் நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் 5 தான் எடுக்க போகிறேன். ஏன்னு சொல்லி நான் சொல்கிறேன். அது ஆக்சுவலாக எண்டில் நான் சொல்கிறேன் 5 ஏன் எடுத்தேன் அப்படின்னா, ஏன்னா நான் 5 குரூப்ஸாக பிரித்து அந்த 5 குரூப்ஸை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் 5 டைப்ஸ் எடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு கிளஸ்டர் கிரியேட் பண்ணுறேன். மீன்ஸ் n கிளஸ்டர்ஸ் வந்து நான் 5ன்னு எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் ப்ரெடிக்ட் பண்ண போகிறேன்.
cluster dot fit underscore predict. ஓகே, ஃபிட் அண்டர்ஸ்கோர் ப்ரெடிக்ட் பண்ண பிறகு எனக்கு y வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இப்போ கிளஸ்டர் 5 வச்சோன்னா எனக்கு 4 கிளஸ்டர்ஸ், சாரி 0 1 2 3 4 அப்படிங்கிற கிளஸ்டர்ஸ் வரும். ஸோ இதுதான் நம்மளோட y வேல்யூ. 0 1 2 3 4 வரைக்கும் வந்திருக்கும். இப்போ இதை நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா செப்பரேட் பண்ணி ஒரு பிளாட் வரைய போகிறேன். ஸோ நம்பர் இந்த கிளஸ்டருக்கு ஏற்ற மாதிரி குரூப்ஸாக பிரித்து பிளாட் போட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கிளஸ்டர் எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கிளஸ்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டர் பிளாட் தான் நான் பண்ண போகிறேன். ஏன்னா பாயிண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் பாயிண்ட் மாதிரி ஒரு பிளாட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த ஸ்கேட்டர் பிளாட்டில் ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து 2 காலம்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. ஒன்று வந்து ஆனுவல் இன்கம், இன்னொன்று வந்து லாஸ்ட்டு ஸ்பெண்டிங் ஸ்கோரு. ஓகேங்களா? இப்போ இது ஃபஸ்ட்டு காலம் வந்து ஆனுவல் இன்கம், செகண்ட் காலம் வந்து ஸ்பெண்டிங் ஸ்கோர். இப்போ இதை நான் எப்படி சூஸ் பண்ண போகிறேன்னா இந்த டேட்டா ஃப்ரேம்லேருந்து இந்த y ஈக்குவல் டு 0 இருக்கிறது எல்லாமே எடுக்க போகிறேன். இந்த டேட்டா ஃப்ரேமில் y ஈக்குவல் டு 0 இருக்கிற ரோஸை மட்டும் நான் எடுக்க போகிறேன். அதாவது இப்போ இந்த டேட்டா ஃப்ரேம் இருக்கு, இந்த டேட்டா ஃப்ரேமு ப்ளஸ் இந்த y வேல்யூ இருக்குன்னு வைங்க. இப்போ y ஈக்குவல் டு 0 இருக்கிறதுலாம் எங்கே இருக்குது? ஸோ ஃபஸ்ட்டு வந்து 43ல் இருக்குன்னு வைங்க. இப்போ 43. ஸோ இந்த ரோவை நான் செலக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி எங்கெல்லாம் 0 0 இருக்கோ அந்த ரோஸை மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன். எப்படி? இந்த டேட்டா ஃப்ரேமு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் y ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து எந்த காலமு, இதில் 2 காலம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு காலம் 0, இது வந்து ஆனுவல் இன்கமாக இருக்க போகுது. ஸோ அதே மாதிரி சேம் திங் இந்த செகண்ட் காலத்துக்கோ y ஈக்குவல் டு 0, அதுக்கப்புறம் காலம் வந்து 1. ஸோ இண்டெக்ஸ் நம்பர் 1 செகண்ட் காலம். இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு கலர் கொடுக்குறேன். ஏன்னா டிஃப்ரெண்ட் கிளஸ்டருக்கு டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்தா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து நான் க்ரீன் கொடுக்குறேன். நீங்கள் இதுக்கு ஒரு லேபிள் கொடுத்துட்றேன். ஸோ இந்த குரூப்புக்கு ஒரு நேம் மாதிரி லேபிளு கிளஸ்டர் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். கிளஸ்டர் 1. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இந்த 5 கிளஸ்டருக்கும் நான் பண்ணுவேன். காப்பி. இப்போ 5 கிளஸ்டரில் செகண்ட் கிளஸ்டர்னால் இது y வேல்யூ வந்து 1, y வேல்யூ 1, கலர் வந்து வேறு ஏதாவது கலர் ப்ளூ கொடுத்துடலாம். கிளஸ்டர் நம்பர் 2. ஸோ அதே மாதிரி தேர்டுக்கு வந்து அதோட இண்டெக்ஸ் வந்து 2, y ஈக்குவல் டு 2, இதோட கலர் வந்து சியான். அதே மாதிரி கிளஸ்டர் நம்பர் 3 நேமு. ஸோ இப்போ கிளஸ்டர் நம்பர் 4க்கு y ஈக்குவல் டு 3, y ஈக்குவல் டு 3, கலர் வந்து என்ன கொடுக்கலாம்? மஜெண்டா. கிளஸ்டர் நம்பர் 4. இப்போ இதே மாதிரி y ஈக்குவல் டு 4, கிளஸ்டர் நம்பர் 5க்கு 4, y ஈக்குவல் டு 4, வேறு ஏதாவது கலரு ரெட்டு. இப்போ இது கிளஸ்டர் நம்பர் 5. ஸோ இதெல்லாம் வந்து கிளஸ்டர் குரூப்ஸாக நம்ம பிளாட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கிளஸ்டருக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வந்து சென்டரை வந்து ரேண்டமாக எடுக்கும் இல்லையா? ஸோ இப்போ இந்த கிளஸ்டருக்கு ஒரு சென்டர்ஸ் இருக்கும். ஸோ ஒரு கிளஸ்டருக்கும் ஒரு சென்டர்ஸ் இருக்கும். அது எப்படி நீங்கள் பார்க்கலாம்னா இப்போ இந்த கிளஸ்டர் அந்த ஆப்ஜெக்டில் கிளஸ்டர் டாட் கிளஸ்டர் சென்டர்ஸ் இந்த இருக்கு பாருங்க, கிளஸ்டர் சென்டர்ஸ். இது கொடுத்தீங்கன்னா உங்கள் 5 கிளஸ்டர்ஸோட சென்டர்ஸ்லாம் வந்திருக்கும். இது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. ஸோ 5 கிளஸ்டர்ஸோட சென்டர்ஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த 5 கிளஸ்டர்ஸோட சென்டர்ஸை வந்து பிளாட் பண்ண போகிறேன். எப்படின்னா அதே ஸ்கேட்டர் தான், ஸ்கேட்டர் பிளாட்டு. இதுக்கு வந்து நான் இந்த கிளஸ்டர் டாட் கிளஸ்டர் சென்டர்ஸ் இதை தான் யூஸ் பண்ண போகிறேன். காப்பி பேஸ்ட். இதில் வந்து 2 காலம்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 0, அதுக்கப்புறம் வந்து 1.
ஓகே, ஃபஸ்ட்டு ரோஸ் கொடுக்கணும். ஆல் ரோஸு 0 காலம். ஏன்னா இது 2 டைமென்ஷனல் அரே இல்லையா? அதே மாதிரி இங்கே 1 ஆல் ரோஸு ஃபஸ்ட்டு காலம். ஏன்னா இது எக்ஸு இது ஒய்ங்கிற மாதிரி, இது எக்ஸு இது ஒய்ங்கிற மாதிரி. இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கும் ஒரு ஒரு கலர் கொடுத்துடலாம். கலர் வந்து எல்லோ. இதுக்கு வந்து லேபிள் வந்து கிளஸ்டர் சென்டர்ஸ் இல்லை சென்ட்ராய்ட்ஸ்னு வச்சுக்கலாம். சென்ட்ராய்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து இப்போ இதுக்கு ஒரு லேபிள்ஸ்லாம் கொடுத்துருக்கோம், கலர்லாம் கொடுத்துருக்கோம் இல்லையா? இப்போ இந்த லேபிள்லாம் ஷோ பண்ணணும்னா நம்ம லெஜெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம லேபிள் பண்ணணும். எக்ஸ் லேபிள். எக்ஸ் வந்து நம்மளுக்கு ஆனுவல் இன்கம். இது அப்படியே ஆனுவல் இன்கம். அதே மாதிரி ஒய் லேபிள். ஒய் லேபிள் வந்து ஸ்பெண்டிங் ஸ்கோர். இப்போ கடைசியாக நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ப்ளாட்டை ஷோ பண்ணணும். இவ்வளோதான். இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கிளஸ்டர் ஒரு கிளஸ்டரோட ப்ளாட்ஸ் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட கிளஸ்டர்ஸோட ப்ளாட்ஸு. இப்போ இதில் வந்து நான் 5 கிளை கிளஸ்டர் கொடுத்ததுனால எனக்கு 5 டைப்ஸ் இருக்குது. இப்போ க்ரீனு, ப்ளூ, பர்பிளு, ரெட்டு. ஸோ இதோட நேம்ஸ் இங்கெல்லாம் இருக்குது. கிளஸ்டர் 1, கிளஸ்டர் 2, கிளஸ்டர் 3, கிளஸ்டர் 4, கிளஸ்டர் 5. அதுக்கப்புறம் இந்த எல்லோ டாட்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தான் இந்த கிளஸ்டரோட சென்ட்ராய்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து இதை வச்சு நான் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ இது வந்து ஆனுவல் இன்கம்மு, அந்த கஸ்டமரோட ஆனுவல் இன்கம்மு, அவங்க எவ்வளோ வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த கிளஸ்டர் எடுத்துப்போமே, இந்த கிளஸ்டர் நம்பர் 5. இந்த கிளஸ்டர் என்ன சொல்லுதுன்னா, அந்த கஸ்டமர் வந்து கம்மியாக அவங்களோட ஆனுவல் இன்கமும் கம்மி தான், ஆனால் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறதும் கம்மி தான். ஸோ இது ஒரு குரூப்பு. ஆனுவல் இன்கம் கம்மி, ஸ்பெண்ட் பண்ணுறதும் கம்மி. இப்போ இந்த குரூப் எடுத்துக்கிட்டா இது கிளஸ்டர் நம்பர் 2. இதில் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஆனுவல் இன்கம் வந்து அவங்க அதிகமாக இருக்குது, ஸ்பெண்ட் பண்ணுறது கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு குரூப்பு. ஸோ இது மேலே இங்கே இருக்கிறது வந்து கிளஸ்டர் நம்பர் 3. இதில் வந்து அவங்களோட ஆனுவல் இன்கமும் அந்த கஸ்டமரோட ஆனுவல் இன்கமும் அதிகம், அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறதும் அதிகம். அதே மாதிரி இந்த க்ரீன் இருக்குது, கிளஸ்டர் நம்பர் 1. ஸோ இதுலேருந்து அவங்களோட ஆனுவல் இன்கம் வந்து கம்மி, ஆனால் ஸ்பெண்ட் பண்ணுறது அதிகம். இந்த நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து ஒரு ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ் இன்கம், ஆவரேஜ் ஸ்பெண்டிங் ஸ்கோர். இந்த மாதிரி குரூப்பாக பிரித்து நம்ம இப்போ ஸ்டடி பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேருந்து எந்த கஸ்டமர் வந்து ரொம்ப அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்து அந்த கஸ்டமரை வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து விற்கிறதுக்கு அந்த கஸ்டமர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். இப்போ இவங்க வந்து அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா, ஸோ இந்த கஸ்டமரை நம்ம பண்ணலாம். இவங்க வந்து கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அவங்க அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வைக்கணும். ஸோ அதுக்கான நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணி அவங்க அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வைக்கிற மாதிரி. ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த K-மீன்ஸ் கிளஸ்டரிங். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ இப்போ இதே நீங்கள் வந்து 6 கிளஸ்டர் போட்டிங்கன்னா இதே மாதிரி 6 டைம் போடணும். இதில் 6 போடணும். இதுக்கு வந்து 5 வரும். கலர் வேற, ஆரஞ்சு. அப்போ வந்து நம்ம திருப்பியும் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு கிளஸ்டர் மாதிரி ஆட் ஆகும். ஓ, சம் எரர் இருக்கு. கலர் கோட். ஓகே, ஐ திங்க் ஓ அப்படிங்கிற ஒரு கலரே இல்லைன்னு நினைக்கிறேன். ஓ ஆரஞ்சு தானே?
லேபிள் 2 நேம் ஒரே மாதிரி இருக்கு. ஓகே. தேங்க்யூண்ணா, தேங்க்யூங்க. ஓகே, ஸோ அதுதான் வந்து பிரச்சனை வந்துச்சு போல. இல்லையே, ஐ திங்க் கலர் அந்த ஓ தான் இல்லை போல. இல்லை பிளாக் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்திருக்கு. ஓகே, ஐ திங்க் பிளாக் எடுக்கல, ப்ளூ எடுத்துச்சு போல. ஸோ ஓகே, பரவாயில்ல. 6 கிளஸ்டர் இந்த மாதிரி கிளஸ்டர்ஸாக 6 கிளஸ்டர் ஆகிடுச்சு இப்போ. ஸோ மாதிரி கிளஸ்டர் இம்ப்ரூவ் பண்ண உங்களுக்கு வந்து டேட்டா செட் வந்து நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸாக செப்பரேட் ஆகிட்டே வரும். ஓகேங்களா? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இந்த டவுட்ஸ் இருக்கா? இந்த இனர்ஷியா வச்சு பிளாட் பண்ணீங்க, அது எதுக்காக யூஸ் பண்ண போறோம்? மேல இல்லை, கிராஃப் அதை நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்தேன். அதாவது நீங்கள் நம்பர் ஆஃப் கிளஸ்டர் வந்து இம்ப்ரூவ் பண்ண உங்களோட இனர்ஷியா, அதாவது உங்களோட வேரியன்ஸ் வித்தின் அந்த குரூப்ஸோட வேரியன்ஸ் வந்து கம்மியாகிட்டே வரும். ஆனால் நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணணும்னா, இப்போ நான் வந்து 5 குரூப்ஸ் வச்சு மட்டும் ஸ்டடி பண்ண போகிறேன் அப்படின்னா, நீங்கள் 5 குரூப்ஸை வச்சு மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 5 குரூப்ஸை வச்சு நான் என்ன இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியும் என்னால், அந்த மாதிரி. ஓகே, ஓகே. ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ஓகே, அதாவது இந்த 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 பிளாட்டில் வந்து நான் ஸ்கேட்டர் பிளாட்டையும் காட்ட சொல்கிறாரு. ஏன்னா இதுலேயும் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் இல்லையா? இப்போ இந்த டேட்டா ஃப்ரேமை வச்சு நான் ஸ்கேட்டர் பிளாட்டு பிஃபோர் ஆஃப்டர் மாதிரி, பிஃபோர் குரூப்பு ஆஃப்டர் குரூப்பிங். ஸோ அதுதான் அவர் சொன்னார். df all the rows 0 column, df all the rows first column. வந்து கலர் ஸோ இது வந்து பிஃபோர் இந்த கிளஸ்டர்ஸை செப்பரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இதுக்கப்புறம் செப்பரேட் பண்ண பிறகு இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கு. ஸோ இது செப்பரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இதுக்கப்புறம் செப்பரேட் பண்ண பிறகு. ஓகே, ஓகே. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதில்? நெக்ஸ்ட் நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ். இந்த பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ்ங்கிறது என்னன்னா, ஒரு டைமென்ஷனலி ரிடக்ஷன் அல்காரிதம். ஸோ இந்த டைமென்ஷனலி ரிடக்ஷன் எதுக்கு தேவை அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இருக்குது, நிறைய காலம்ஸ் இருக்குது, நிறைய டைமென்ஷனும் பெருசாக இருக்குன்னா வருது. மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸில் வந்து நீங்கள் அந்த அளவுக்கு பெரிய டேட்டா கொடுக்கும்போது அதால் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாயிரும். ஸோ அதனால் அது வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. அதை சிம்பிளாக மாற்றணுங்கிறதுக்காக டைமென்ஷனலி ரிடக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைமென்ஷனலி ரிடக்ஷன், ஸோ பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ் இஸ் a tool which is used to reduce the dimension of the data. It allows us to reduce the dimension of data without much loss of information. ஓகேங்களா? ஸோ லாஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இல்லாமல்
அதால் வந்து டைமென்ஷனலை ரிடக்ஷன் பண்ண முடியும். டைமென்ஷனல் ரிடக்ஷனாக என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒன்று உங்கள் ஃபீச்சர்ஸை கம்மியாக்குறது. ஃபீச்சர்ஸு கம்மியாகுது மீன்ஸ் அந்த செலக்டிவான காலம்ஸை மட்டும் அதை செலக்ட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு 30 ஃபீச்சர்ஸ் இருக்குது, 30 காலம்ஸ் இருக்குது. அதுலேருந்து எனக்கு 2 காலம்ஸ் மட்டும் வேணும்னா 2 காலம்ஸ் தான் இந்த பிரின்சிபல் காம்பவுண்ட் அனாலிசிஸ் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கும். அதை வச்சு நீங்கள் உங்கள் மாடலை பில்ட் பண்ணும்போது ஹை அக்யூரேசி கொடுக்கும். ஸோ வெனவர் உங்களுக்கு வந்து அக்யூரேசி வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற போது நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலான்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பிசிஏ அல்காரிதம்லாம் யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ வந்து இந்த பிசிஏ வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் மெத்தட். ஸோ இப்போ நீங்கள் வந்து லீனியர் மெத்தட்னா ஜஸ்ட் லைக் ஒரு லீனியர்லி செப்பரபிளான டேட்டா செட்டை மட்டும்தான் இதால் வந்து டைமென்ஷனல் ரிடக்ஷன் பண்ண முடியும். லீனியர்லி செப்பரபிளுங்கிற போது ஒரு ஜஸ்ட் ஒரு லைனை போட்டாலே வந்து கேட்டகரிஸாக பிரிக்க முடியும். அப்படிங்கிற போது அப்போ வந்து நீங்கள் பிசிஐ யூஸ் பண்ணலாம். அப்போ வந்து எஃபெக்டிவாக வந்து ஒர்க் ஆகும் இந்த பிரின்சிபல் காம்பவுண்ட் அனாலிசிஸ். ஆனால் சம்டைம்ஸ் நம்ம டேட்டா செட் வந்து லீனியராக இருக்காது, நான் லீனியராக இருக்கும். நான் லீனியருங்கிற போது இந்த மாதிரி இருக்கிறது தான் நான் லீனியர். இது வந்து ஜஸ்ட் நீங்கள் ஒரு லைனை போட்டு செப்பரேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போ வந்து என்ன யூஸ் பண்ணுவோன்னா கர்னல் பிசிஏ, அதான் கர்னல் பிரின்சிபல் காம்பவுண்ட் அனாலிசிஸ். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தல, தட் இஸ் இட் கேன் ஒன்லி பி அப்ளை டு த டேட்டா செட் விச் ஆர் லீனியர்லி செப்பரபிள். இந்த பிசிஏ மெத்தடு பிரின்சிபல் காம்பவுண்ட் அனாலிசிஸ் சொல்கிறேன். இட் டஸ் அன் எக்ஸலண்ட் ஜாப் ஃபார் டேட்டா செட்ஸ் விச் ஆர் லீனியர்லி செப்பரபிள். ஓகேங்களா? லீனியர்லி செப்பரபிள் டேட்டா செட்டில் பிசிஏ யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸலண்ட்டாக ஒர்க் ஆகும், நிறைய அக்யூரேசி வந்து ஹை அக்யூரேசியாக கொடுக்கும். பட் if we use two non-linear data set, we might get a result which may not be the optimal dimensionality reduction. ஸோ நான்-லீனியர் டேட்டா செட்டாக இருக்கும்போது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இது வந்து ஒர்க் ஆகாது. அப்போ வந்து கர்னல் பிசிஏ யூஸ் பண்ணுவாங்க. கர்னல் பிசிஏ யூஸஸ் அ கர்னல் ஃபங்க்ஷன் டு ப்ரொஜெக்ட் டேட்டா செட் இன்டு ஹையர் டைமென்ஷனல் feature space where it is linearly separable. It is similar to the idea of support vector machine. நேற்று சப்போர்ட் வெக்டர் மிஷினில் நம்ம என்ன பண்ணோம், நான்-லீனியர் டேட்டா செட்டுக்கு ஒரு இதுதான் வந்து நான்-லீனியர் டேட்டா செட்னா நம்ம என்ன எடுத்தோம்னா ஒரு 3Dயாக எடுத்துக்கிட்டோம். 3Dயாக எடுத்து ஒரு ஹைப்பர் பிளேனை போட்டோம்னா ஈஸியாக நம்ம செப்பரேட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மேலே ஒரு கேட்டகரி, கீழே ஒரு கேட்டகரி மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து ஒரு கர்னல் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இந்த கர்னல் பிசியை வந்து அந்த செப்பரேட் பண்ணுது அந்த ஃபீச்சர்ஸை. ஸோ அது வந்து எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இப்போ வந்து இதுதான் நம்மளோட டேட்டா செட். இந்த வந்து நான்-லீனியர் டேட்டா செட் மாதிரி வச்சுக்கோங்க. இது ஒரு ஜஸ்ட் ஒரு லைன் போட்டால் அவங்களால ஈஸியாக செப்பரேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போ இது என்ன பண்ணுறதுன்னா இந்த பிசியில் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் ஆகலை பாருங்கள். அதே மாதிரி தான் இருக்குது, நான்-லீனியராகவே தான் இருக்குது. இப்போ கர்னல் பிசியை அப்ளை பண்ண பிறகு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது அதால் ஈஸியாக செப்பரேட் பண்ண முடியுது. ஏன்னா ஓகேங்களா, இந்த மாதிரி ப்ளூ அண்டு இதுவாக வந்து இது செப்பரேட் பண்ணிடுச்சு. ஸோ இதெல்லாம் என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உள்ள இந்த கர்னல் பிசிஏக்குள்ளே என்னென்னலாம் நடக்கும்னா வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் பண்ணி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஐகன் வெக்டார்ஸ், ஐகன் வேல்யூஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை வந்து கேல்குலேட் பண்ணோம். ஸோ இன்னொன்று வந்து அதான் இதில் கர்னல் பிசியில் இந்த கர்னல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். கர்னல் ஃபங்க்ஷனில் என்னென்ன இருக்குது, ஆர்பிஎஃப் அந்த மாதிரி. ஆர்பிஎஃப்னா ரேடியல் பேசிஸ் ஃபங்க்ஷன், நேற்று நம்ம இந்த சப்போர்ட் வெக்டர் மெஷினில் பார்த்துருப்போம். ஸோ அதை அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும் அதை. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி அதெல்லாம் வந்து ஈஸியாக செப்பரேட் பண்ணுற மாதிரி டேட்டா செட் கொடுத்துரும். இப்போ இது தூக்கி இந்த செப்பரேட் பண்ண, அதாவது டைமென்ஷனலி ரிடக்ஷன் பண்ண இந்த டேட்டா செட்டை தூக்கி நீங்கள் மெஷின் லேர்னிங் அல்காரிதம் கொடுத்தீங்கன்னா எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க இந்த கர்னல் பிசியில். அதுதான் யூசர்ஸ் ஆஃப் இந்த டைமென்ஷனல் ரிடக்ஷனே அதுதான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நான் கர்னல் பிசியை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். பிசிஏவும் பண்ணி காட்டுறேன், அதுவும் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் ஆகாது. ஸோ ஓகே, நம்ம நியூ ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். சரி, கர்னல் பிசிஏ. இதுக்கு வந்து நான் ஒரு டேட்டா செட் சூஸ் பண்ணிடுறேன். ஓகே, இந்த ஒயின் குவாலிட்டி ரெட்டு. ஸோ ஒரு ஒயினோட குவாலிட்டியை வந்து நம்ம இது பண்ணுற மாதிரி இது வச்சுன்னா இந்த ஆசிடிட்டி,
அந்த சிட்ரிக் ஆசிடு, சுகரு, ஸோ இதெல்லாம் வச்சு அந்த அந்த ஒயினோட குவாலிட்டி என்ன அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த டேட்டா செட்டு. ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து அதாவது இந்த கர்னல் பிசி அப்ளை பண்ணாமல் ஒரு லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனோ இல்லை வேறு ஏதாவது ஒரு அல்காரிதம் வச்சு நான் பண்ணி காட்டிடுறேன். ஸோ அந்த வர அக்யூரஸியோட கர்னல் பிசியை அப்ளை பண்ண பிறகு வர அக்யூரஸியை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இப்போ ஸோ இதுதான் வந்து அந்த டேட்டா செட்டு. இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது அந்த 5, 7, 6, ஸோ 3 தான் இருக்குது. 5, 7, 6 இந்த 8 இருக்குது. ஓகே, 4, ஸோ இதுதான் நம்மளோட டேட்டா செட்டு. இல்லைனா ஐ திங்க் ஒரு கிளாசிஃபிகேஷன் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று யூஸ் பண்ணதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரோஸ்டேட் கேன்சர் ஒரு கிளாசிஃபிகேஷனை இதுவாக எடுத்து, ஏன்னா இதில் வந்து வெறும் கிளாசிஃபிகேஷன் மாதிரி 1, 0 மாதிரி தான் இருக்கும், சிம்பிளாக இருக்கும். ஸோ அதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து கேன்சர் டேட்டா செட் இது. அதாவது கேன்சர் இருக்கா இல்லைன்னு ப்ரெடிக்ட் பண்ணணும். அந்த எம்பிங்கிறது ஒன்றும் இல்லை, எம்னா கேன்சர் இருக்குது, பின்னா கேன்சர் இல்லை. ஸோ அதுதான் நம்ம இங்கே பண்ண வரோம். ஸோ இதில் வந்து மல்டிபிள் காலம்ஸ் உங்களுக்கே தெரியும், நிறைய ஐ திங்க் 8 காலம் இருக்கும்னு நினைக்கிறேன், 8, 9 காலம் இருக்கும் அதில். ஸோ அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிள்ஸாக பிரிச்சுக்கிறேன். ஆல் த ரோஸு காலம் வந்து, அதாவது ஃபஸ்ட்டு 2 விட்டுருங்க, இந்த 3ஆவதுலேருந்து லாஸ்ட் வரைக்கும். அதோட 3ஆவதுனா அதோட இண்டெக்ஸ் வந்து 2, 2லேருந்து லாஸ்ட் வரைக்கும் டாட் வேல்யூஸ். அதே மாதிரி ஒய் வேரியபிளுக்கு டிஎஃப் டாட் இண்டெக்ஸ் லொக்கேஷனு ஆல் த ரோஸு. ஒய் வந்து செகண்ட் காலமு, அப்போ இண்டெக்ஸ் நம்பர் 1. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது, இந்த ஒய் வேரியபிளை வந்து கேட்டகரிக்கல் வேரியபிள் இருக்குது எம்பிங்கிற மாதிரி. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ அதை வந்து நியூமரிக்கலாக மாற்றணும். ஸோ லேபிள் என்கோட் பண்ணணும். sklearn டாட் ப்ரீப்ராசஸிங் இம்போர்ட் லேபிள் என்கோடர் LB ஈக்குவல் டு லேபிள் என்கோடர். இப்போ இந்த லேபிள் என்கோடரை நம்ம ஃபிட் பண்ணணும், ஃபிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். சாரி, LB டாட் ஃபிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஒய். இப்போ இதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ஒய் வேரியபிளில் கேட்டகரிக்கல் வேரியபிள் வந்து நியூமரிக்கலாக மாறிடும், 1s and 0s மாறிடும். இந்த மாதிரி 1s and 0s மாறிடும். இப்போ இதுக்கப்புறம் இந்த எக்ஸ் வேரியபிளில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சம் ஃபீச்சர்ஸ் வந்து ஸ்கேல் பண்ணணும். ஆக்சுவலாக இல்லை டிஃப்ரெண்ட் ஸ்கேல் இருக்குதுன்னா நம்ம ஸ்கேல் பண்ணணும். ஸ்கேல் பண்ணணும்னா நம்ம ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் யூஸ் பண்ணுவோம். ஃப்ரம் sklearn டாட் ப்ரீப்ராசஸிங் இம்போர்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர். ஸ்டாண்டர்ட் ஸ்கேலருக்கும் ஒரு கிளாஸுங்கிறதுனால அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். இதையும் வந்து நம்ம ஸோ ஓகே முன்னாடி வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் பண்ணுறதுக்கு முன்னாடி
நம்ம ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணணும். இது ஜஸ்ட் ஒரு ஒரு லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் அல்காரிதம் மாதிரினே வச்சுக்கோங்க. அதுதான் நம்ம வந்து கர்னல் பிசியை போட்டு இம்ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஸ்கேலான் டாட் மாடல் செலெக்ஷன் இம்போர்ட் ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட்டு. இது வந்து 3 வேல்யூஸ் வரும். எக்ஸ் ட்ரெயின் கமா ஒய் ட்ரெயின் சாரி எக்ஸ் டெஸ்ட்டு, அப்புறம் ஒய் ட்ரெயின் கமா ஒய் டெஸ்ட்டு, அப்புறம் ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட்டை கால் பண்ணி அதில் வந்து இந்த வேல்யூஸ் டேட்டா செட் கொடுக்கணும் எக்ஸ் அண்ட் ஒய். அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் டேட்டாவோட சைஸ் கொடுக்கணும். சைஸ் வந்து 0.25 வச்சுக்கலாம். அதே மாதிரி ரேண்டம் ஸ்டேட் ஷஃப்லிங்கோட அந்த ஷஃப்லிங் ஸ்டேட் ரேண்டம் ஸ்டேட் 20ன்னு வச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ஸ்கேலரை அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் ட்ரெயினுக்கு நான் பண்ணுறேன். எக்ஸ் ட்ரெயினில் ஃபிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம். ஃபிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் எக்ஸ் ட்ரெயின். ஆனால் எக்ஸ் டெஸ்ட்டில் வந்து வெறும் ட்ரான்ஸ்ஃபார்ம் மட்டும்தான் பண்ணணும். எஸ்ஜி டாட் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ வந்து எக்ஸ் ட்ரெயின் எக்ஸ் டெஸ்ட்டு ஸ்கேல்டாக இருக்கும். ஒரு ஸ்கேலில் இருக்கும் -2 to +2ங்கிற மாதிரி. இப்போ ஸ்கேல் பண்ண பிறகு நம்ம லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனை யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் கிளாஸ் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஃப்ரம் sklearn டாட் லீனியர் மாடல் இம்போர்ட் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன். இப்போ இதுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனுக்கு. அதுக்கப்புறம் நம்ம லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனை நம்ம ட்ரேடிங் டேட்டாவில் ஃபிட் பண்ணணும். எக்ஸ் ட்ரெயின் கம்மா ஒய் ட்ரெயின் ஃபிட் பண்ண பிறகு ப்ரெடிக்ட் பண்ணணும். y underscore predict equal to object dot predict. இதில் வந்து எக்ஸ் டெஸ்ட் டேட்டா கொடுப்போம். ஸோ இது வந்து ஒரு ப்ரெடிக்டட் வேல்யூ கொடுக்கும். அதுக்கப்புறம் அதோட கன்ஃபியூஷன் மெட்ரிக்ஸ் பார்த்தா எவ்வளோ கரெக்டாக ப்ரெடிக்டாக இருக்குது, எவ்வளோ தப்பாக ப்ரெடிக்டாக இருக்குன்னு தெரியும். sklearn டாட் மெட்ரிக்ஸ் இம்போர்ட் கன்ஃபியூஷன் மெட்ரிக்ஸ். ஸோ கன்ஃபியூஷன் மெட்ரிக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணி இதில் வந்து ஒன்று டெஸ்ட் டேட்டா தான் ட்ரூ, இது வந்து ப்ரெடிக்டடு, இதெல்லாம் கொடுத்தா நம்மளுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி அதோட கன்ஃபியூஷன் மெட்ரிக்ஸை கொடுத்துரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 21 25 25ல் 10 11 21 இது வந்து வேல்யூஸ் வந்து கரெக்டாக இருக்குது, 2 வந்து தப்பாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து இனிஷியலாக நான் எதுவுமே பண்ணலை, இப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நான் கர்னல் பிசியை அப்ளை பண்ண போகிறேன். கர்னல் பிசியை அப்ளை பண்ண பிறகு என்ன மாறுது, அக்யூரஸியில் என்ன சேஞ்ச் வருது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து நான் கர்னல் பிசியை இம்போர்ட் பண்ண போகிறேன். ஃப்ரம் sklearn டாட் டீகம்போசிஷன். இதில் தான் வந்து கர்னல் பிசியாக இருக்கும். கர்னல் பிசியும் இருக்கும், பிசிஏவும் இருக்கும். நீங்கள் வந்து என்ன சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கர்னல் பிசியை ஃபஸ்ட்டு வேணுன்னா நீங்கள் பிசிஏ வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பிசிஏல வந்து அது வந்து லீனியராக தான் லீனியர்லி செப்பரபிளாக இருந்தால் தான் நல்லா ஒர்க் ஆகும். ஸோ அதுவும் நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ முதல் பிசிஏ ஈக்குவல் டு பிசிஏ. இதில் வந்து ஒரு பேராமீட்டர் வந்து என்ன கொடுக்கணும்னா n காம்பனன்ட் கொடுக்கணும். n காம்பனன்ட்ஸுங்கிறது என்னென்னா ஃபைனலாக வந்து உங்களுக்கு எவ்வளோ ஃபீச்சர் வேணும். இப்போ இதில் வந்து ஒரு 8 ஃபீச்சர் இருக்குன்னா ஃபைனலாக உங்களுக்கு இந்த டைமென்ஷனல் ரிடக்ஷன் அப்ளை பண்ண பிறகு உங்களுக்கு எவ்வளோ காலம்ஸ் வேணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 2ன்னு வச்சுக்கிறேன். 2 அதுக்கப்புறம் இம்ப்ரூவ் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் 2 3 4. இப்போ காம்போனன்ட்ஸ், ஓகே காம்போனன்ட்ஸ், நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ட்ரைனிங் டேட்டாவில் ஃபிட் பண்ணணும். பிசிஏ டாட் ஃபிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் என்ன பண்ணுமோ அதே சேம் மெத்தட் தான், அதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம்.
இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். பிசியை அப்ளை பண்ணியிருக்கேன். 2 காம்பனன்ட்ஸ், அதாவது 2 ஃபீச்சர், எனக்கு ஃபைனலாக வந்து 2 ஃபீச்சர் இருக்குது. அப்போ எனக்கு வந்து அந்தளவுக்கு அக்யூரசி இல்லை. ஸோ 12 ப்ளஸ் இதுனா 19 கரெக்டு, 6 தப்பு. ஸோ அதனால் ஸோ காம்பனன்ட்ஸ் வேணால் இம்ப்ரூவ் பண்ணி பார்க்கலாம். காம்பனன்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ண பிறகு எனக்கு வந்து 5 கரெக்டு, 20 கரெக்டு, 5 தப்பு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும் அது. ஸோ அதே தான் இருக்குது 4லேயும் அதுதான். 5ல் ஸோ 5லேயும் அதுதான். 6ல் வந்து கம்மியாகுது. 6ல் 21. இது ஆக்சுவலாக நார்மலாக இருக்கிறப்பவே வந்துருச்சு. அதனால் கர்னல் பிசியை வந்து அந்தளவுக்கு வந்து எஃபெக்டிவாக ஒர்க் ஆகலை இந்த டேட்டா செட்டில். பிசியை வந்து எஃபெக்டிவாக ஒர்க் ஆகலை. நம்ம கர்னல் பிசியை யூஸ் பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் சேம் தான், இங்கே கர்னல் பிசியை மட்டும் போட்டால் போதும். கர்னல் பிசியை ஸோ டிஃபால்ட் கர்னல் வந்து ஆர்பிஎஃப். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் நான் 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு அதே தான். ஸோ 6 வந்திருக்கு. ஸோ இம்ப்ரூவ் பண்ணோம். அப்போ வந்து 5 கரெக்டு, 5 தப்பாக இருக்குது. 4 போட்டப்போ அதே தான். 5 போட்டால் அதே தான். ஐ திங்க் ரெண்டுமே அப்படி தான் இருக்காது போல. ரெண்டுமே அப்படி தான் இருக்குது. 7 ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்குது. மேபி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஒரு பிரச்சனை வரும். என்னென்னா இப்போ இந்த ஸ்ப்ளிட்டிங்கில் வந்து மேபி தப்பாக இருக்கலாம். ரேண்டம் ஸ்டேட்டுனால மிஸ்டேக் ஆகும். ஸோ இந்த மாதிரி டிபெண்ட் ஆன் இந்த ட்ரைனிங் டெஸ்ட் ஸ்ப்ளிட்டும் இருக்குது. நான் இன்னொரு மெத்தடையும் இன்றைக்கி நான் சொல்லித்தரேன். ஸோ அதை வச்சு நீங்கள் எஃபெக்டிவாக பண்ணலாம். ஸோ இதுவும் வந்து ஆக்சுவலாக ஒழுங்காகவே ஒர்க் ஆகுது. ஒரு தடவையும் நம்ம வந்து பேராமீட்டர் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். சைஸு கம்மியாக்குறது, ஸ்டேட் அதிகமாக்குறது வந்து நிறைய. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக ஆக்சுவலாக 3 கரெக்டு, 17 கரெக்டு, 3 தப்பு இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ ஐ திங்க் இதுலேயே வந்து கொஞ்சம் டிபெண்ட் ஆன் திஸ், இதுலேயே வந்து டிபெண்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம ஓகே இப்படி தான் வந்து இந்த திங்க் 3 போட்டாலும் அதே தான் வருது. 9 + 8 2. ஓகே அதே தான், சேம் தான். ஸோ 3 தப்பு. ஐ திங்க் இந்த டேட்டா செட்லேயே இவ்வளோ தான் வருது போல். அதாவது என்ன வருதுன்னா 20 / 17. 17 / 20 0.85 தான் ஃபைனலாகவே எனக்கு வருது இந்த டேட்டா செட்டுக்கு. இதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணவே முடியல. நான் இன்னொரு எக்ஸாம்பிள் வேணால் காட்டுறேன். அந்த ஒயின் குவாலிட்டி எடுத்துப்போம், அதில் வச்சு பார்ப்போம். இதில் சேஞ்ச் ஆகிறதே தெரியல. அந்த கர்னல் பிசியால் அந்த எஃபெக்டிவே தெரியல. ஒயின் குவாலிட்டி _ரெட்டு. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம. அந்த டேட்டா செட்னே அப்படியே உருவான மாதிரி இருக்கு. ஸோ இதில் வந்து லாஸ்ட் காலம் தான் நம்மளுக்கு தேவை. இப்போ வந்து நம்ம லாஸ்ட் வரைக்கும், ஸ்டார்டிங் வந்து லாஸ்ட் வரைக்கும் உள்ள காலம் எல்லாமே வந்து நமக்கு வேணும். ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியும், லாஸ்ட்டோட இண்டெக்ஸ் தெரியலன்னா -1 போட்டுக்கலாம். ஸோ இந்த நம்மளோட ரிசல்ட் வந்து -1ல் இருக்குது. ஸோ இது வந்து -1 எடுத்துக்காது, அதை லாஸ்ட் காலம் மட்டும் எடுத்துக்காது, மீதி எல்லா காலமும் எடுத்துக்கும். ஸோ அதே மாதிரி ஸோ லேபிள் என்கோட் தேவையில்லை. அதுக்கப்புறம் ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணணும், ஸ்டாண்டர்ட் ஸ்கேலரு,
கர்னல் பிசியை பண்ணணும். அதே சேம் திங் இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் என்னவா இருக்குது ரிசல்ட் அப்படின்னு. ஓகே, இதில் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஐ திங்க் இதில் வந்து ஃபைவ் இது இருக்குது, 5 டைப்ஸ் இருக்குது இதில் வந்து ராங் ப்ரெடிக்ஷன் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2, 4, 1, 7 இதெல்லாம் வந்து ராங் ப்ரெடிக்ஷன்ஸு, மீதிலாம் வந்து கரெக்டானது தான். ஸோ இவ்வளோ வந்து கரெக்டாக இருக்குது. இதே நான் வந்து காம்போனன்ட்ஸு கம்மியாக்கி பார்த்தா அப்போ வந்து காம்போனன்ட்ஸை கம்மியாக்குனா எனக்கு 3 + 8 11 மிஸ்டேக்ஸு. ஓகே, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது, இதுவும் இருக்குது. அப்போ காம்போனன்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும், இன்னும் டிக்ரீஸ் பண்ணணும். 3ல் பண்ணால் சேம் அதே தான் இருக்குது. நம்ம இதை பார்க்குறத விட ஸ்கோர் வேணால் பார்த்துக்கலாம். டைரெக்டாக பிரிண்ட்டு log.score இப்போ இது வந்து அக்யூரேசியை கொடுக்கும். ஸோ அக்யூரேட்டி 0.5 ரொம்பவே கம்மி தான். ஓ இல்லை, இதுலேயும் அதே தான் வருது, கம்மியாக தான் இருக்கு. நீங்க log.score போட்டிருக்கீங்க, அது லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன். அது ஆமா, லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் ஸ்கோர்ல இல்ல, புரியல. இப்போ நம்ம பிசிஎஸ் ஸ்கோர் தான பார்க்கறோம். இல்ல, பிசிஏங்கிறது என்னன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் மாதிரி. அது ஒரு டைமென்ஷனல் டிடெக்ஷன், ஒரு அல்காரிதம் மாதிரி. அது அந்த டேட்டா செட்டை நம்மளோட டைமென்ஷனை ரிடக்ஷன் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான் இது. இது வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் பண்றதுக்காக யூஸ் பண்றது இல்லை. இந்த அல்காரிதம் வந்து கெர்னல் பிசிங்கிறது ப்ரெடிக்ஷனுக்கு இல்லை. நீங்க வந்து ஏதோ ஒரு மாடலை பில்ட் பண்றீங்க, அந்த மாடலை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம இந்த மாதிரி மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர்னா நம்ம அந்த ஸ்கேலை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்ல, அந்த மாதிரி இது வந்து அந்த டைமென்ஷனல் ரிடக்ஷன் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த டேட்டா செட்லேயும் ரொம்பவே கம்மியாக தான் வந்திருக்கு, 0.54. திங்க் மேபி மாடலில் வந்து பிரச்சனை இருக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு மெத்தட் வந்து சொல்லி கொடுக்கணும்னு நினச்சேன். அதாவது இந்த மாடலை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கும் வந்து சில பிரச்சனை இருக்கும். இப்போ வந்து இந்த லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனில் வந்து எனக்கு ஃபைனலாகவே இவ்வளோ தான், இந்த ஒயின் குவாலிட்டி டேட்டா செட்டுக்கு இவ்வளோ தான் வருது. ஸோ இதே வந்து யூஸ் பண்ண அந்த கேன்சர் டேட்டா செட்டுக்கு எனக்கு 0.84 நினைக்கிறேன், 0.85 வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒன்று வந்து மாடல்லையும் பிரச்சனை இருக்கலாம். இப்போ உங்கள் டேட்டா செட்டு கொடுத்தா இந்த மாதிரி வேரியஸ் அமௌண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். இந்த மாதிரி நம்ம என்னென்ன பண்ணணும், ஸோ கனல் பிசி அப்ளை பண்ணி பார்க்கலாமா, இல்லை வேறு எந்த மாடல் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம், இல்லை நம்ம ஸ்ப்ளிட்டிங்கில் வந்து பிரச்சனை இருக்கா, ஸ்ப்ளிட் சைஸில், இல்லை ரேண்டம் ஸ்டேட்டில் ஏதாவது பிரச்சனை. இப்போ ரேண்டம் ஸ்டேட் சேஞ்ச் பண்ணால் எனக்கு கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் அக்யூரேசி, ஏன்னா ரேண்டம் ஸ்டேட்லேயும் சில பிரச்சனை இருக்கலாம். அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்களா அதிகமாகுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சில நேரம் வந்து உங்கள் மாடலும் கரெக்டாக இருக்கும், இந்த இதெல்லாம் கரெக்டாக இருக்கும், உங்கள் டேட்டா செட் கரெக்டாக இருக்காது. அதாவது நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ண இந்த டைப் வந்து கரெக்டாக இருக்காது. இப்போ நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணதில் வந்து ரேண்டம் செட்டு வந்து கம்மியாக இது 30 இருக்கிறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகச்சு. இதை நான் 30 வச்சேன்னா எவ்வளோ ஆகும்? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பேராமீட்டர் டியூனிங் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ஒரு முறையை ரன் பண்ணி பார்க்குறது வெறுப்பாயிடும். இதுக்கு வந்து இந்த மாதிரி இந்த டேட்டா செட்லேயும் பிரச்சனை இருக்கலாம்ல, இந்த டேட்டா செட் நம்ம செலக்ட் பண்ணுறதுலையும் பிரச்சனை இருக்கலாம். அப்போ அதுக்கு வந்து நம்ம ஒரு மெத்தட் என்னன்னா கிராஸ் வேலிடேஷன் அப்படின்னு சொல்லி, அதுக்கு முன்னாடி இந்த இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இந்த கர்னல் பிசிஏல? கர்னல் பிசிஏல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கே மீன்ஸில் கர்னல் பிசிஏல
நெக்ஸ்ட் வந்து நான் வந்து மாடல் எப்படி செலக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி நான் சொல்ல போறேன். இந்த இதுல வந்து அந்த டேட்டா செட் வந்து லீனியரா நான் லீனியரான்னு பிகினிங்லேயே தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா கர்னல்னா வந்து நான் லீனியர்னு சொன்னீங்க, வெறும் பிசியை வந்து லீனியருக்காக யூஸ் பண்றோம். ஆமா நம்ம ரெண்டையுமே அப்ளை பண்ணி பார்க்குறோம். லீனியரையும் அப்ளை பண்றோம், நான் லீனியரையும் அப்ளை பண்றோம். பிகினிங்லேயே நம்மளுக்கு என்ன மாதிரி டேட்டா செட்னு தெரிஞ்சுக்க முடியாதா? பிளாட் பண்ணி அது மாதிரி ஏதாவது? அந்த மாதிரி தெரியணும்னா ஒன்று வந்து ஒன்று 2 டைப் இருக்கலாம். ரெக்ரேஷன், கிளாசிஃபிகேஷன். உங்களுக்கு கிளாசிஃபிகேஷன் தெரிஞ்சிச்சு, இப்போ அந்த கிளாசிஃபிகேஷன் அந்த டேட்டா செட்லேயே வந்து நம்ம ஃபீச்சர் வந்து லீனியரா இல்லையான்னு தெரியும் இல்லையா? அதுக்கு வந்து ஒரு ஒரு ஒன்று வந்து ஒரு பிளாட் ஒன்று இருக்கு, பேர் பிளாட்னு. ஒன்று வந்து நீங்க விசுவலைசேஷன் பண்ணி பார்க்கறது, இன்னொன்று வந்து நம்ம மாடலே சொல்லும் இது வந்து லீனியரா இல்லையான்னு சொல்லி. அப்போ ஒன்று வந்து நீங்க வந்து நம்ம விசுவலைசேஷன் பண்ணி பார்க்குறப்ப எப்படி வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். சீபான் லைப்ரரி நான் வச்சுக்கிறேன். இது வந்து நான் என்ன பண்ண போறேன், ஜஸ்ட் ஒரு பேர் பிளாட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேர் பிளாட்ல என்னன்னா ஒரு எல்லா ஃபீச்சருக்கும் ஒரு ஒரு தனித்தனி ஃபீச்சருக்கும் உள்ள ஒரு 2 ஃபீச்சர் இருக்குன்னா அந்த 2 ஃபீச்சருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப், லீனியர் ரிலேஷன்ஷிப்பை நம்ம பார்க்கறதுக்கு இந்த பேர் பிளாட் யூஸ் ஆகும். ஸோ இந்த பேர் பிளாட்டு இது வந்து நீங்க விசுவலைசேஷன் பண்ணி நீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வர்றது. இந்த டிடிஎஃப்னு கொடுத்து இதுக்கு நான் ரன் பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் லேட் ஆகும் வரத்துக்கு, இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ இது என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு 2 ஃபீச்சர் இருக்குன்னா அந்த 2 ஃபீச்சருக்குள்ள லீனியர் ரிலேஷன்ஷிப் வந்து என்னன்னு சொல்லி ஒரு ஸ்கேட்டர் பிளாட் அந்த மாதிரி போட்டு காட்டும். இப்போ இந்த ஸ்கேட்டர் பிளாட்ல நீங்க எப்படி லீனியரா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட வந்து இந்த டேட்டா செட் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் டேட்டா செட்னா, இப்போ இதில் வந்து நமக்கு வந்து சில பாயிண்ட்ஸ் வந்து எப்படி இந்த லீனியர் டேட்டானால எப்படி இருக்கும்னா ஜஸ்ட் ஒரு லைன் மாதிரி வரும். அது லைனாக வந்து ஃபார்ம் ஆகும், இந்த மாதிரி லைனாக வரும். இது ஜஸ்ட் ஒரு லைனாக இருக்கும், ஜஸ்ட் ஒரு சிங்கிள் லைனை போட்டாலே உங்களால் செப்பரேட் பண்ண முடியும். இது நான் லீனியராக இருந்தால் அங்கங்கே செப்பரேட்டாக எங்கெங்கேயோ இருக்கும். ஸோ லைக் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் உங்களால் வந்து லீனியராக ஈஸியாக செப்பரேட் பண்ண முடியாது. ஒன்று வந்து எந்த பிரச்சனை வரும். இதை வச்சு நீங்கள் ஒன்று வந்து கண்டுபிடிச்சிடலாம். இன்னொரு மெத்தட் எப்படின்னு கண்டுபிடிக்கலாம்னா, அல்காரிதம்ஸ் வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ லீனியர் பிகினிங்கில் உங்களுக்கு அந்த டேட்டா செட் என்னன்னே தெரியலங்கிற போது நீங்கள் வந்து எஸ்விஎம் சூஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் வெக்டர் மிஷின் சூஸ் பண்ணுங்கள். சப்போர்ட் வெக்டர் மிஷின் வச்சு அதில் வந்து ஏன்னா அதில் வந்து நிறைய வேரியஸ் அமௌண்ட் ஆஃப் கர்னல்ஸ் இருக்குது. லைக் லீனியருக்கு என்ன, நான் லீனியருக்கு என்னன்னு உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து லீனியராக இல்லைன்னு தெரியல இப்போ, அப்போ வந்து எஸ்விஎம் அல்காரிதமில் கர்னல் லீனியர்னு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், அக்யூரசி கம்மியாக வருது. ஓகே, இப்போ கர்னல் வேறு ஏதாவது ஆர்பிஎஃப் வச்சு பாருங்கள், அதில் கொஞ்சம் அதிகமாக வருது. இப்போ இதை வச்சு நீங்கள் என்ன இது பண்ணலான்னா, லீனியர் கர்னல் யூஸ் பண்ணிப்போ எனக்கு கம்மியாக வந்துச்சு, அப்போ இது லீனியர் டேட்டா இல்லை. ஆர்பிஎஃப் பண்ணப்போ எனக்கு கொஞ்சம் அதிகமாகிருச்சு, அப்போ இது வந்து நான் லீனியர் டைப் ஆஃப் டேட்டா. இந்த மாதிரி நீங்கள் ஒரு இதுக்கு வரலாம், அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரலாம். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது வந்து லீனியரா இல்லை நான் லீனியரான்னு சொல்லி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்லாம் வரல, இன்னும் லேட் ஆகுது அது வரத்துக்கு. இல்லைன்னா ஒரு ஸ்மால் டேட்டா செட்டை வச்சு பண்ணி பார்ப்போமா? ரொம்ப லேட் ஆகுது. ஒரு ஸ்மால் டேட்டா செட் நான் சரி இந்த கார்ஸ் வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபீச்சர்ஸ் நிறையா இருந்தால் அது லேட் ஆகும் வரத்துக்கு பிளாட்டு.
சரி, அதுக்கு முன்னாடி நான் வந்து அது ரன் ஆகட்டும். ஸோ அந்த மீன் டைமில் நான் வந்து இது கிராஸ் வேலிடேஷன் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த கிராஸ் வேலிடேஷன்னா இப்போ நம்ம டேட்டா செட்டு கொடுக்குறாங்கன்னு வைங்க, ஒரு பாப்புலேஷன் டேட்டா செட்டு உங்ககிட்ட இருக்கு. இப்போ அந்த டேட்டா செட்டை ஒன்று நீங்கள் உங்கள் மாடலை பில்ட் பண்ணணும்னு வைங்க. ஒன்று நீங்கள் அந்த பாப்புலேஷன் ஃபுல் டேட்டா செட்டையும் தூக்கி உங்கள் மாடல் கிட்ட கொடுத்து அதை ட்ரெயின் பண்ணி அதை வச்சு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலாம். அப்போ வந்து ஹை அக்யூரேசியாக காட்டும். ஏன்னா நீங்கள் வந்து அதே டேட்டா செட்டை ட்ரைனிங்க்கும் டெஸ்டிங்க்கும் யூஸ் பண்ணுறீங்க, அதனால ஹை அக்யூரேசியாக காட்டும். இதே வேறு டேட்டா செட், நியூ டேட்டா செட் யூஸ் பண்ணால் உங்களுக்கு கம்மியாக காட்டும். இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தடு. இது அந்த அளவுக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா வந்து நீங்கள் ஃபுல் டேட்டா செட்டையும் ட்ரெயின் பண்ணுறீங்க, ஃபுல் டேட்டா செட்டையும் டெஸ்ட் பண்ணுறீங்க. இன்னொரு செகண்ட் மெத்தட் என்னன்னா, அந்த டேட்டா செட்டையே, இந்த பாப்புலேஷன் டேட்டா செட்டையே ரெண்டாக பிரிக்கிறோம், ட்ரைனிங் டெஸ்டிங். அதுதான் நம்ம எப்போவுமே பண்ணிக்கிட்டே இருப்போம், ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட்னு சொல்லி. ஸோ அது ஒரு மெத்தடு. அதில் வந்து என்ன பிரச்சனை வரும்னா, சில நேரம் வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுறப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது டிபெண்ட் ஆன் அந்த அந்த பேராமீட்டர்ஸ் வச்சு தான் இருக்குது. டெஸ்ட் சைஸு, ரேண்டம் ஸ்டேட், இதை வச்சு தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரேண்டம் ஸ்டேட் இன்க்ரீஸ் பண்ணி, ரேண்டம் ஷஃப்லிங் இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு அக்யூரேசி அதிகமாகும். அதே மாதிரி சைஸ் இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு அக்யூரேசி அதிகமாகுது. ஸோ இது வந்து அந்த பேராமீட்டர் வச்சு ஒரு ஒரு அது டிபெண்ட் ஆன மாதிரி இருக்குது இல்லையா? ஏன்னா வந்து ஷஃபிள் பண்ணும்பொழுது சில நேரத்தில் வந்து உங்களுக்கான முக்கியமான டேட்டா செட் வந்து, முக்கியமான டேட்டா பாயிண்ட் வந்து டெஸ்டிங்க்கு போயிடலாம். அது ட்ரைனிங்கில் இருந்திருந்தால் கொஞ்சம் அக்யூரேசி அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து டிஃப்ரெண்ட் ரேண்டம் ஸ்டேட்டில் வந்து டிஃப்ரெண்ட் அக்யூரேசி வருது. ஸோ அது வந்து செகண்ட் மெத்தடு. அதுவும் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகாது, ஒழுங்காக சொல்ல முடியாது. இதுதான் வந்து இதோட இந்த மாடலோட அக்யூரேசின்னு சொல்ல முடியாது, ஏன்னா சேஞ்ச் ஆகலாம். இதே மூணாவது மெத்தடு தான் இந்த கிராஸ் வேலிடேஷன். இந்த கிராஸ் வேலிடேஷன் வந்து கரெக்டான அக்யூரேசியாக கொடுக்கும். ஏன் சொல்கிறேன்னா, இதில் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு டேட்டா செட்டுன்னு வைங்க. ஸோ இந்த 5மே வந்து ஃபுல்லாக ஒரு டேட்டா செட்டு. இப்போ ஃபுல் டேட்டா செட்டில் என்ன பண்ணுவோன்னா, இதை வந்து ஒரு 2 பார்ட்டாக பிரிச்சுப்போம். இதுலேயே 2 பார்ட்டாக தான் பிரிப்போம், ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட் மாதிரி. ஆனால் இது வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன பண்ணுவோன்னா, ஒரு 5 பார்ட்டாக பிரிச்சுக்கிறோன்னு வைங்க. 5-fold CV-னா 5, இல்லை நீங்கள் எவ்வளோனா சொல்லிக்கலாம், 3, 4 அந்த மாதிரி. இப்போ 5 இருக்குன்னா அந்த டேட்டா செட்டை 5 பார்ட்டாக பிரிச்சிருச்சு. அந்த 5 பார்ட்டில் ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து மொதல் இட்டரேஷனில், ஓகேங்களா, ஃபஸ்ட் இட்டரேஷனில் ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து டெஸ்ட்டு தான் எடுத்துக்கும், மீதி எல்லாமே ட்ரெயினுக்காக எடுத்துக்கிச்சு. ஸோ அதுதான் வந்து இங்கே நடக்குது. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து டெஸ்டிங்காக எடுத்துக்கிச்சு, மீதி எல்லாமே வந்து ட்ரைனிங்காக எடுத்துக்கிச்சு. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் இட்டரேஷன் வரும்போது செகண்ட் பார்ட்டை வந்து டெஸ்டிங் எடுத்துக்கும், மீதி எல்லாமே வந்து ட்ரைனிங்காக எடுத்துக்கும். இப்போ இதுலேருந்து என்ன பண்ணுறோன்னா, இதோட ஆவரேஜ் அக்யூரேசி தான் உங்களோட கரெக்டான உங்கள் மாடலோட அக்யூரேசியாக இருக்கும். இதை வச்சு நீங்கள் ஒன்று வந்து எந்த மாடல்னு சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 4-5 மாடல் இருக்குது, எனக்கு கிளாஸிஃபிகேஷன்லேயே 4-5 மாடல் இருக்குது. அந்த மாடலில் அந்த அல்காரிதமில் எந்த அல்காரிதம் சூஸ் பண்ணலான்னா, ஸோ இந்த மாதிரி கிராஸ் வேலிடேஷன் பண்ணி ஒரு மாடலுக்கும் டிஃப்ரெண்ட் அக்யூரேசி வரும்ல ஒரு டேட்டா செட்னாலே. அப்போ அந்த அக்யூரேசியில் எதுக்கு வந்து அதிகமாக இருக்கோ அந்த மாடலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு மெத்தட், நீங்கள் இன்னொரு விஷயத்துக்கு எதுக்கு யூஸ் பண்ணலாம் அந்த கிராஸ் வேலிடேஷன்? பேராமீட்டர் டியூனிங். அதாவது இப்போ ஏற்கனவே பார்த்த மாதிரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெய்பர்ஸ் இருக்குன்னு வைங்க, கே நெய்பர்ஸ். அந்த கே நெய்பர்ஸில் அந்த நெய்பர்ஸ் வேல்யூவை டியூன் பண்ணணும். அந்த நெய்பர்ஸ் வேல்யூ நான் கரெக்டாக சூஸ் பண்ணும்போது நீங்கள் அப்போ கிராஸ் வேலிடேஷனை எடுத்து எந்த நெய்பரில் ஹை அக்யூரேசி வருதோ அந்த நெய்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இது 2 விஷயத்துக்கு. ஒன்று வந்து மாடல் செலெக்ஷன், இன்னொன்று வந்து பேராமீட்டர் டியூனிங். இதுக்கு வந்து இந்த கிராஸ் வேலிடேஷன் யூஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் கரெக்டான பர்ஃபெக்டான அக்யூரேசியாக கொடுக்கும். இப்போ இந்த டேட்டா செட் இருக்குன்னு வைங்க, இது நமக்கு பிளாட் வந்துருச்சு. இதான் வந்து பேர் பிளாட்டு. எல்லா ஃபீச்சருக்கும் வந்து ஒரு செப்பரேட்டான ஒரு பிளாட் மாதிரி கொடுத்துருக்கோம். இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பிளாட் பாருங்கள். இந்த பிளாட் வந்து ஓரளவு லீனியராக இருக்குது, சொல்லியா, ஓரளவு லைனாக வர மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து அப்படியே வந்து ஒரு ஸ்ப்ரெட் ஆன மாதிரி இருக்குது. இது வந்து லீனியராக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அப்போ என்ன சொல்கிற வரேன்னா, இந்த எம்பிஜி இருக்கு, இந்த எம்பிஜி காலம் ப்ளஸ் அதே மாதிரி இந்த காலம் பேர் வந்து எம்பிஜி, அதுக்கப்புறம் கியூப் இன்ச்சஸ். இந்த 2 காலத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து லீனியராக இருக்குது அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவு லீனியராக இருக்குது. அதாவது ஹெச்பிக்கும் டைம் டு 60க்கும் உள்ள காலம் வந்து லீனியராக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லீனியராகவே இல்லை, அப்படியே ஓரளவு அப்படியே ஸ்ப்ரெட் ஆன மாதிரி இருக்குது. அப்போ இது வந்து உங்களுக்கு லீனியர் இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுச்சு, இது வந்து லீனியராக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு போயிடுச்சு. இந்த லீனியராக இல்லைன்னு இது வந்து செலக்ட் பண்ணணும்னா நீங்கள் என்ன ப்ரெடிக்ட் பண்ண போகிறீங்களோ அதை வச்சு தான் நீங்கள் பண்ணணும்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இயரை தான் ப்ரெடிக்ட் பண்ண போகிறேன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இயரை தான் ப்ரெடிக்ட் பண்ண போகிறேன். இப்போ இந்த இயரை நான் ப்ரெடிக்ட் பண்ண போகிறேன்னா இந்த இயருக்கும் மற்ற காலமுக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன? இப்போ சிலிண்டர் இருக்குன்னா இது வந்து லைன்லைனா வந்து செப்பரேட் ஆகிருக்குன்னா ஸோ இது ஓரளவு லீனியராக இருக்கு. அந்த மாதிரி ஓகே, ஐ திங்க் இயரில் ஒன்றுமே இல்லை, வேறு ஏதாவது காலம் வச்சுப்போம். ஓகே, இந்த வெயிட் வச்சுக்கலாம், இந்த வெயிட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த வெயிட்லேருந்து இவ்வளோ காலம்ஸ் இருக்குது, இதுதான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறது வெயிட்டு. இவ்வளோ காலம்ஸ் இருக்குது, இந்த காலம்னா நான் எது செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு போது இது லீனியராகவே இல்லை. ஸோ இதை அப்படியே தூக்கி போட்டுடலாம். இப்போ இது 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 இதெல்லாம் லீனியராக ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இருக்குது இந்த காலமுக்கும் மற்ற காலமுக்கும். அப்போ வந்து இந்த டேட்டா செட் எடுத்து இந்த காலம்ஸ் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணி உங்கள் மாடலை பில்ட் பண்ணால் கொஞ்சம் லீனியர் மாடலை பில்ட் பண்ணால் அதிகமாக வரும். இல்லை உங்ககிட்ட இந்த காலமும் நான் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது நீங்கள் நான் லீனியராக வந்துடும். இது என்ன இது நான் லீனியர் இல்லையா? இப்போ நான் லீனியரில் நீங்கள் ஏதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்விஎம் அந்த மாதிரி ஏதாவது அப்ளை பண்ணி பார்ப்பீங்க. ஸோ இது வந்து நம்ம சூஸ் பண்ணுறது, இல்லைனா எஸ்விஎம் அல்காரிதம் வச்சு சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த கிராஸ் வேலிடேஷனை நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் எப்படி வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லி. இப்போ அதுக்கு வந்து நான் நேற்று யூஸ் பண்ணது சப்போர்ட் வெக்டர் மிஷினை இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இந்த டேட்டா செட் இருக்கு எங்களை ப்ரோஸ்டேட் கேன்சர், அதே தான் கேன்சர் இருக்கா இல்லையா செலக்ட் பண்ண ப்ரெடிக்ட் பண்ண போகிறது. இதை வந்து நான் ஆல்ரெடி சப்போர்ட் வெக்டர் மிஷினுக்குன்னு சொல்லி ஒரு மாடலை பில்ட் பண்ணேன். அது ஓரளவு வந்து அந்த அக்யூரேசி வந்திருக்கு. எவ்வளோ வந்ததுன்னா 0.9 வந்தது. இதே நான் வந்து இதே டேட்டா செட் தான் நான் யூஸ் பண்ணேன். எதுக்கு? இந்த லாஜிஸ்டிக் கர்னல் பிசியில் லாஜிஸ்டிக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணேன். அப்போ எவ்வளோ வந்தது எனக்கு? 0.85. ஆனால் இந்த எஸ்விஎம் யூஸ் பண்ணப்போ எனக்கு 0.9 வருது. ஏன்னா இந்த எஸ்விஎம்மில் நான் கர்னல் ஆர்பிஎஃப் யூஸ் பண்ணேன், நான் லீனியர் டேட்டா செட்டுக்காக யூஸ் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு அதிகமாக வந்தது. இப்போ ஓகேங்களா? இப்போ அது லீனியர்லாம் வந்து எனக்கு வந்து கம்மியாக வந்துருச்சு, நான் லீனியர் ட்ரை பண்ண எனக்கு அதிகமாக வந்துருச்சு. இப்போ இந்த டேட்டா செட் என்னது? நான் லீனியர் டேட்டா செட்டுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த கிராஸ் வேலிடேஷன் சொல்ல போகிறேன். இதுக்கு வந்து நான் இதே டேட்டா செட் தான் யூஸ் பண்ண போகிறேன், ஆனால் வந்து எல்லா அல்காரிதமே சேர்க்க போகிறேன். ஸோ மொதல் வந்து எஸ்விஎம் நான் எடுத்துக்கிறேன். எஸ்விஎம் எடுத்துக்கிட்டு எஸ்விஎம் இது வந்து ஃபஸ்ட்டு மாடல் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இன்னொரு மாடல் நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன். இது வந்து என்னோட செகண்ட் மாடல். அதுக்கப்புறம் நான் இன்னும் 2 எடுக்க போகிறேன். என்னன்னா கே நெய்பர்ஸு, இது வந்து என்னோட தேர்டு மாடல். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து டிசிஷன் ட்ரீ எடுக்க போகிறேன். இதில் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இது என்னோட 4th மாடல் டிசிஷன் ட்ரீ. ஓகே, இந்த 4 மாடல் இருக்குன்னு வைங்க. இது எல்லாமே வந்து கிளாசிஃபிகேஷனுக்கு தான். இந்த 4மே கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம் தான். இப்போ இந்த 4 மாடலில் நான் எந்த மாடல் நான் இந்த டேட்டா செட்டுக்கு ப்ரோஸ்டேட் கேன்சர் அப்படிங்கிற அந்த டேட்டா செட்டுக்கு எந்த மாடலை நான் சூஸ் பண்ண போகிறேன், எதை வச்சு சூஸ் பண்ண போகிறேன்னா கிராஸ் வேலிடேஷன் வச்சு. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஒரு கிளாஸ் வந்து இம்போர்ட் பண்ணணும், கேஃபோல்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸு. ஸ்கேலான் டாட் மாடல் செலெக்ஷன், இது எல்லாமே வந்து மாடல் செலெக்ஷனுக்குள்ளார தான் இருக்கும். கேஃபோல்டு அதே மாதிரி இந்த கிராஸ் வேலிடேஷன்
கிராஸ் வேலிடேஷன் ஸ்கோர். ஸோ இது ஃபங்க்ஷனு, இது வந்து ஒரு கிளாஸு. ஸோ கே ஃபோல்டுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்க போகிறேன். கே ஃபோல்டு ஈக்குவல் டு கே ஃபோல்டு. இப்போ இதில் வந்து ஒரு பேராமீட்டர் என் ஸ்பிளிட்ஸு. என் ஸ்பிளிட்ஸுங்கிறது அந்த எவ்வளோ ஃபோல்டு நான் பிரிக்கணும். இப்போ இதில் 5 இருக்குன்னா 5 ஃபோல்ட் சிவின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை நான் என் ஸ்பிளிட்ஸ் ஈக்குவல் டு 5ன்னு கொடுக்குறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து இல்லைன்னா 3 கொடுக்கலாம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாடலோட ஒரு லிஸ்ட் உருவாக்க போகிறேன். மாடல்ஸ் இந்த லிஸ்ட்டில் இந்த எல்லாத்தையும் நான் போட போகிறேன். இது வந்து கேஎன்என், இது வந்து ட்ரீ, அதாவது எஸ்விஎம் கமா லாக் கமா கேஎன்என் கமா ட்ரீ. இந்த 4 மாடல் இருக்குது. ஸோ ஒரு மாடல்லையும் நான் செக் பண்ண போகிறேன். ஃபார் மாடல் இன் மாடல்ஸ். இப்போ இந்த மாடலுக்கு நான் கிராஸ் வேலிடேஷன் பண்ண போகிறேன். சிவிஎஸ் கிராஸ் வேலிடேஷன் ஸ்கோர். இப்போ இந்த கிராஸ் வேலிடேஷன் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணணும். இதில் வந்து ஃபஸ்ட்டு எஸ்டிமேட்டர் கொடுக்கணும். எஸ்டிமேட்டருங்கிறது நம்ம மாடலு. அதுக்கப்புறம் எக்ஸ் அண்ட் ஒய் கொடுக்கணும். இதில் வந்து நம்ம ட்ரைனிங் டேட்டா கொடுக்க போகிறதில்ல, ஜஸ்ட் அப்படியே ஃபுல் டேட்டா எக்ஸ் அண்ட் ஒய் அதை கொடுக்க போகிறேன். எக்ஸு கமா ஒய். அதுக்கப்புறம் இந்த சிவி ஈக்குவல் டு கே ஃபோல்டுன்னு கொடுக்கணும். இந்த சிவிங்கிறது எவ்வளோ ஃபோல்டு நான் ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கப்புறம் இது ஒரு அரே ஆஃப் ஆவரேஜஸ் தான் அக்யூரசிஸ் கொடுக்கும். அதோட மீன் அக்யூரசி தான் வந்து நம்மளோட இந்த மாடலோட அக்யூரசியாக இருக்க போகுது. மீன். ஓகே, இப்போ ரன் பண்ணுறேன். எனக்கு வந்து ஸோ இதெல்லாம் வார்னிங்ஸ் இது தேவையில்லை. ஸோ பாருங்கள், இதில் செகண்ட்லேருந்து இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து கிராஸ் வேலிடேஷன் கொடுத்த எஸ்விஎம்மோட அக்யூரசி. செகண்ட் வந்து கிராஸ் வேலிடேஷன் கொடுத்த லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனோட அக்யூரசி. தேர்டு வந்து கிராஸ் வேலிடேஷன் கொடுத்த கேஎன்எனோட அக்யூரசி. அதுக்கப்புறம் கடைசியாக இருக்குது இது 7.5 வந்து கிராஸ் வேலிடேஷன் கொடுத்த டிசிஷன் ட்ரீயோட அக்யூரசி. இப்போ இதில் நீங்களே சூஸ் பண்ணலாம் எது வந்து அதிகமாக இருக்குது. அஃப்கோர்ஸ் இந்த டிசிஷன் ட்ரீ தான் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த டிசிஷன் ட்ரீயை வச்சு நீங்கள் இந்த மாடலை பில்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், எஃபிஷியன்சியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த மாடல் செலெக்ஷன். ஓகே, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இதோட முடிச்சுக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. வேற டவுட்ஸ் இருக்குங்களா? எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டுடுங்க. இர்ஃபான், சொல்லுங்க. go ahead. அந்த கேமின்ஸ்ல வந்து கீழே வந்து அந்த ஒய் வேல்யூ வந்து இது பண்ணிருக்கீங்க, அப்ப ப்ரெடிக்ட் பண்ணிருக்கீங்க. y = 0 கொடுத்திருக்கேன். அதுவா? இல்ல இப்போ இந்த ஸ்கேட்டர் வந்து பண்ணிக்கீங்களா? இது வந்து ஆக்சுவலா ப்ரெடிக்ட் பண்ணாம இருந்தாலுமே இது இந்த ரிசல்ட் வருமா? இல்ல, புரியல எனக்கு. இல்ல, இப்போ இந்த கேமின்ஸ் அந்த வேல்யூ வந்து ஃபிட் அண்டர்ஸ்கோர் ப்ரெடிக்ட் கொடுத்திருக்கீங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் ஸ்கேட்டர் கிராஃப் கொடுத்திருக்கீங்க. சப்போஸ் அந்த ப்ரெடிக்ட் கொடுக்காம இருந்தாலும் கீழ அந்த ரிசல்ட் வருமா? இல்ல வராது. நீங்க ஃபிட்டுங்கிறது ஜஸ்ட் அந்த கேமின்ஸ் இந்த அல்காரிதம் வந்து இந்த டேட்டா செட்டோட ஃபிட் பண்றீங்க. ப்ரெடிக்ட் தான் வந்து நம்மளோட ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த ரிசல்ட் தான் நான் வந்து இந்த ஒய்ல போடுறேன். ஓகே. அதை வச்சு தான் நான் இந்த ஸ்கேட்டர் பிளாட் போடுறேன், இந்த ஒய் வேரியபிளை வச்சு. ஓகே.
ஃபிட்டுங்கிறது அந்த ஜஸ்ட் அந்த டேட்டா ஃப்ரேமில் வந்து இப்போ கே மீன்ஸ் அல்காரிதம்க்கு என்னென்ன கேல்குலேஷன் பண்ணணும், என்னென்ன அந்த அதோட மேத்தமெட்டிக்கல் இருக்கும் இல்லையா பிஹைண்டு, ஸோ அதெல்லாம் வந்து அந்த ஃபிட்டு பண்ணிடும். ஸோ ப்ரெடிக்ட்டுங்கிறது தான் அந்த அந்த ஃபார்ம் அந்த ஈக்குவேஷனை வந்து அப்ளை பண்ணுறது. ப்ரெடிக்ட்டு இல்லை இதில் வந்து ப்ரெடிக்ட்ன்றது இருக்கு. மற்ற இதுலலாம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம்னு இருக்கும், அதெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ். இல்லை அதுக்கப்புறம் இன்னொன்று ஒன்று சொல்ல மாட்டேன். நேற்று வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு இந்த எஸ்விஎம்ல வந்து இந்த சி பேராமீட்டரோட ஈக்குவேஷன் வந்து என்னது அப்படின்னு. அது வந்து என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது அந்த அந்த சப்போர்ட் வெக்டர் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இது இருக்கும். வெயிட் பண்ணுங்க, அது பேராமீட்டர்ஸ் சி அண்ட் காமான் இருக்கும். சிங்கிறது நான் என்ன சொன்னேன்னா இந்த டெப்த் ஆஃப் அந்த மார்ஜினோட டெப்த்னு சொன்னேன். காமாங்கிறது அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த பாயிண்ட்ஸ் சப்போர்ட் வெக்டர்ஸோட எடுக்கிறதுக்கு வந்து பக்கத்தில் இப்போ காமா வந்து கம்மியாக இருந்தால் பக்கத்தில் இருக்கிற அந்த பாயிண்ட்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணோம். ஸோ அதிகமாக இருந்தால் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற பாயிண்ட்ஸை கூட கன்சிடர் பண்ணோம். ஆனால் சி வேல்யூக்கு வந்து ஓகே, சி வேல்யூ வந்து இந்த டெப்த் ஆஃப் அந்த ட்ரா பண்ணுற அந்த லைனை காட்டுறேன். லைன் வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக நான் வந்து ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறது அந்த சி வேல்யூ. அதோட ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டார். அந்த இப்போ ஒரு இதுக்கும் வந்து ஒரு அல்காரிதம்க்கும் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் இருக்கும் இல்லையா, அப்போ வந்து இந்த சி வந்து எங்கே அஃபெக்ட் பண்ணுது, அந்த ஈக்குவேஷனில் அது எங்கே அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கு வந்து என்னென்னா இதோட ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டபிள்யூ தான் நம்மளோட வெயிட்டுன்னு வச்சுக்கோங்க, அதான் நம்ம ஸ்லோப்பு, கமா பிங்கிறது இன்டர்செப்ட்டு. இப்போ இந்த டபிள்யூபி வந்து ஆக்சுவலாக இந்த சி பேராமீட்டர்னா என்னென்னா ஒரு ரெகுலரைசேஷன் பேராமீட்டர். ஸோ ரெகுலரைசேஷன் எதுக்கு பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் டேட்டா செட்டில் வந்து சம் நாய்ஸ் சம் அவுட்லேயர்ஸ்லாம் இருக்குன்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் இந்த சி பேராமீட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, இதோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 2 டிவைடட் பை ஸோ இந்த ப்ராக்கெட்ஸில் டபிள்யூ, ஸோ இது டபிள்யூ ஆக்சுவலாக அவங்க எழுத வரல, டபிள்யூ ப்ளஸ் சிங்கிறது நம்ம கொடுக்குற அந்த இது நம்ம வேல்யூ. ஸோ அது என்னன்னு சொல்கிறேன், சி, அதுக்கப்புறம் சம் ஆஃப் i = 1 இருந்து n வரைக்கும் அந்த இதுங்கிறது ஜீட்டா. இது ஆக்சுவலாக எரர். இங்கே சிங்கிறது என்னென்னா எவ்வளோ எந்தெந்த பாயிண்ட்ஸ் எவ்வளோ எரர் பாயிண்ட்ஸ் வந்து நான் கன்சிடர் பண்ணணும். இப்போ இதில் வந்து சம்டைம்ஸ் நீங்கள் அந்த ட்ரா பண்ணும்பொழுது இந்த லைனை வந்து ட்ரா பண்ணும்பொழுது இந்த லைனை ட்ரா பண்ணுறீங்கன்னு வைங்க. இப்போ இந்த லைனை ட்ரா பண்ணும்பொழுது எவ்வளோ எரர் பாயிண்ட்ஸ் வந்து நான் கன்சிடர் பண்ணணும். இப்போ இதில் வந்து 3 எரர் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு வைங்க. இப்போ இது வந்து எரர் பாயிண்ட்ஸ் இல்லையா, ஏன்னா இந்த பக்கம் வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த பக்கம் இருக்கு, இந்த ப்ளூ பாயிண்ட்ஸில் இருக்க வேண்டியது க்ரீன் பாயிண்ட்ஸில் இருக்குது. இதில் வந்து இந்த சி வேல்யூங்கிறது எவ்வளோ அந்த எரர் பாயிண்ட்ஸ் வந்து நான் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த சி வேல்யூ. இந்த ஜீட்டாங்கிறது என்னென்னா அந்த எரர் வேல்யூ, அந்த எரர் வேல்யூங்கிறது ஜீட்டா, சம் ஆஃப் அந்த எரர் வேல்யூ. ஸோ இதுக்கும் வந்து எரர் இருக்கும். இப்போ இந்த பாயிண்ட்டுங்கிறன்னா இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த லைனுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் இந்த எரர். ஸோ சம் ஆஃப் அந்த எரர். ஸோ சி மல்டிப்ளை பை சம் ஆஃப் எரர் தான் வந்து இந்த ரெகுலரைசேஷன் பேராமீட்டர் இது. ஓகேங்களா? இது பண்ணுறதுனால இது என்ன, இது எதுக்கு நான் இந்த ஈக்குவேஷனு ஆப்டிமைசேஷன் பண்ணுறதுக்காக, அதாவது நம்ம அந்த வெயிட்டேஜ் இந்த இன்டர்செப்டையும் ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்காக, நம்மளுக்கு அந்த அக்யூரேசி வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்காக அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் இந்த ஆப்டிமைசேஷன். அதில் வந்து இந்த பேராமீட்டர் வந்து யூஸ் ஆகுது. இந்த பேராமீட்டர் வந்து ஒரு ரெகுலரைசேஷன் பேராமீட்டர் இது. ஓகேங்களா? புரிஞ்சுல அது? Any more doubts? வேற ஏதாவது டவுட்ஸ்? முடிஞ்சு. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நம்ம செஷனை இதோட இது பண்ணிடலாம். லைக்
நாளைக்கு நம்ம பார்க்க போற செஷன் வந்து டீப் லேர்னிங்குள்ள போயிடுவோம். நாளையில இருந்து we'll be starting with the deep learning part. ஸோ இந்த பாட்டுக்கு வந்துருவோம். டீப் லேர்னிங்ல வந்து ஏஎன்என் அண்ட் கொஞ்சம் அல்காரிதம்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் இனிமேட்டு. பட் நல்லா புரிஞ்சுக்க முடியும், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. நீங்கள் உங்களோட ப்ராக்டிஸ் தான் வந்து இனிமேட்டு வந்து கை கொடுக்கும். இன்ட்ரடக்ஷன் டு டீப் லேர்னிங் நாளைக்கு பார்ப்போம். அதில் வந்து ஏஎன்என் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க், அப்புறம் அடுத்த நாள் வந்து கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க், அடுத்தது ரிகரண்ட் நியூரல் நெட்வொர்க்ஸ், அப்புறமா அப்பர் கான்ஃபிடன்ஸ் பவுண்ட் தாம்சன் சாம்பிளிங். இந்த 4 கான்செப்ட்ஸும் வரிசையாக பார்ப்போம். அதுக்கப்புறமா வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்குள்ளே போயிடுவோம் நம்ம. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதனால சீக்கிரம் லாகின் பண்ணிடுங்க. 6:30 to 6:35 லாகின் பண்ணிடுங்க. ஸோ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஆல் எங்களோட சப்போர்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 978-988-424 ஒரு இங்கே இருக்கும். என்னோட நேம் கலீல் அஹ்மத் இர்ஃபான். இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து இந்த வீடியோவை வந்து யூடியூப்ல பார்க்குறவங்க தயவு செஞ்சு வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து இந்த இடத்துல போய் நீங்கள் அவங்க சர்வேவை வந்து நீங்கள் போட்டுடுங்க. கூகுளில் போயிட்டு bigdatahandson.com அப்படின்னு சொல்லி இது பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், டைப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரிவ்யூஸ் இருக்கும். இங்கே ரிவ்யூவில் வந்து உங்களோட ரிவ்யூஸை வந்து ரேட்டிங்ஸையும் உங்களோட இதையும் கொடுத்துருங்க, உங்களோட கமெண்ட்ஸையும் கொடுத்துருங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நீங்கள் எங்கள் வீடியோவை வாட்ச் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா bigdatahandson.com போயிட்டு நீங்கள் வந்து எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அப்புறம் இல்லாட்டி வீடியோஸை வந்து நீங்கள் வரிசையாக ஒன்றா பார்த்துக்கலாம். நீங்கள் லைக்ஸும் போட்டுக்கலாம், டிஸ்லைக்ஸ் போட்டுக்கலாம். எங்களோட கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து தெரிவிச்சுக்கலாம். தேங்க்யூ. நாளைக்கு நம்ம நெக்ஸ்ட் செஷன் டீப் லேர்னிங் பார்ட்ல நம்ம சந்திப்போம். நன்றி நண்பர்களே. ஹலோ சொல்லுங்க சார். குரூப்ல வந்து இது வாட்ஸ்அப் குரூப்ல இது பிளாக் ஏதோ போட்டிருக்காங்க சார். அது என்ன ஓபன் பண்ணா ஏதோ ப்ராப்ளம் வருது? இல்ல ஆக்சுவலா குரூப்ல வந்து குரூப் வந்து ஒரு நிமிஷம் இருங்க. crowd for think